தரமான ஃபார்ம்லேண்ட் வாங்க நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் வாங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT holidays. உனக்கு அறிவு இருக்காயா? 36 மார்க்கு கீழே போனால் தான் நிப்பாட்டுவேன். சார் இன்னும் உனக்கு அறிவு இருக்காயா? நான் 100 மார்க் வாங்க ஆசைப்பட மாட்டேன். சார் இன்னும் 10 உனக்கு அறிவு இருக்காயா? இப்படி எவ்வளோ தான் போயிட்டே இருக்குது. யங் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நான் நினச்சது மாதிரி இல்லை சார் நீங்கள். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நினச்சது மாதிரி எப்படி பண்ண முடியும்? உனக்கு அறிவு இருக்காயா அப்படின்னு சொன்னால் தப்பு. உனக்கு அறிவு இருக்காயா? போதுமே, கம்யூனிகேட் ஆயிடுதே. நான் சொல்கிறேன், எனக்கு வந்து 24 மணி நேரம் பத்தலைங்க. எனக்கு மினிமம் 40 மணி நேரம் தேவைப்படுது. இப்போ அப்படி தான் ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். தூக்கத்தை முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கரைச்சிக்கிட்டே இருக்கேன். 5 ஹவர் இருந்து 4 ஹவர் ஆகி இப்போ கிட்டத்தட்ட 2.5 ஹவர் ஆயிருக்கு. அது ஆமாம், அதை இன்னும் 1 ஹவர் ஆகிக்கணும்னு பார்க்குறேன். இது ஒரு பைத்திய நிலைமை தான். இது யாருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், அதை சொல்கிறேன். ட்ரெயின் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பேஸை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஐன்ஸ்டைன் சொல்லுவார், அதாவது வேகமாக ஒரு பொருள் போய்க்கிருக்கு, அதுக்குள்ளே ஒரு மனிதன் வேகமாக நடந்து போய்க்கிருக்கான். அவர் பேசுகிற E=mc² அதுக்குள்ள வருது. தானு சார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய நான் வந்து கதை சொல்லும்போது வந்து நந்தலால கசும்பா அவருக்கு பிடிக்கல. எனக்கே இந்த படம் பண்ணும்போது ஒரு புரிதல் பிடிச்சி, ஒரு மனிதன் ஒரு 30-40 கோடி ரூபாய் ஒரு மனிதன் போகிறான்னா, நான் என்னுடைய விஷனை மட்டுமே பண்ணுறது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு போக்கிரித்தனம்னு நான் நினச்சேன். ஆக்சுவலாக நம்ம கிட்டத்தட்ட வந்து 76க்கு அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகும். அந்த பாட்டு வந்து இளையராஜாவுடைய அம்மா வயிற்றுக்குள்ளே போகுது, அப்படியே வயிற்றுக்குள்ளே போய் அங்கே எங்கேயோ போகுது ஆக்சுவலி. ஸோ உங்களுடைய ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவம் நடக்கும்போது இஸ் நாட் ஒன் ஆஃப் ஆங்கர். நான் வந்து ஒரு நாள் ராஜா சார் இருக்கும்போது ராஜா சார் என்ன சொன்னார், டேய் நீ சீக்கிரமாக மியூசிக் போட போகிறப்பாருன்னு சொல்கிறார். எனக்கு பெரிய சிரிப்பு. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படுது. என் மேலே தான் தவறு அப்படின்னு நான் சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. நான் இனிமேல் ஒன்று பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொன்னால், நானும் அப்போ எல்லாம் புரிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். வணக்கம் மிஷ்கின் அவர்களே. உங்கள் கூட பேசுகிறது எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். பேசுறது அப்படிங்கிறத விட நீங்கள் பேசுகிறது கேட்குறது எனக்கு இன்னும் பிடிக்கும். ஸோ ஐ எம் ஹாப்பி டு கெட் டு டாக் டு யூ. பேசுகிறதுக்கான சாக்கு ட்ரெயின் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், ட்ரெயின்ன்ற ஒரு படம் வர்றது, அது ஒரு சாக்காக தான் நான் பார்க்குறேன். அதை பொறுத்து மட்டும் இல்லாமல் நம்ம கான்வர்சேஷன் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெங்கெல்லாம் போகட்டும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். எஸ், மேபி நீங்கள் சமீபத்தில் உங்கள் பிரயாணங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஆமாம், யூரோப் போனீங்க. ஆமாம், நிறைய ட்ராவல் பண்ணீங்க. பண்ணேன், ட்ரைவ் பண்ணீங்க ஐஸ்லாண்ட் மாதிரியான ஒரு நாட்டிலலாம். இல்லை எது கேட்குறேன் அப்படின்னா, அது ஒரு கிரியேட்டருக்காக நீங்கள் ஆல்மோஸ்ட் அதை பர்ஜ் பண்ணுற ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுத்தது போல் நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாம், ஒரு ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அது ஒரு கிளென்ஸ் பண்ணிக்கிற மாதிரி. நீங்கள் ப்ராஜெக்டை முடிச்சுட்டும் சரி, ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறக்கும் போதும் ஒரு ஷார்ட்டாக டூர் போயிட்டே வருவேன். இது வந்து கடந்த ஒரு 6-7 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த டூர் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான டூர்னு சொல்லுவேன். என் லைஃபினுடைய மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டான டூர். ஸோ அவள் வந்து ஆர்ட் முடிச்சிருக்கா, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கா. ஸோ அவளை கூட்டிகிட்டு போகணும். அதுக்கப்புறம் நானும் போயிட்டு லூவர் திரும்பி போகணும், ஆம்ஸ்டர்டாம் போயிட்டு முஷேடிஸே போய் பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து வேன்கோவை பார்க்கணும். இப்படிலாம் இருந்துட்டு அப்புறம் ஒரு எலாபரேட்டாக ஒரு டூர் போட்டோம். டூர் போட்டதில் வந்து யூரோப்பில் போய் இறங்கிட்டு டசுல்டோஃபில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு. ஒரு சின்ன ஸ்ரீலங்கன் அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலை இனாகுரேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 2 நாளில் அங்கேருந்து நாங்கள் அப்படியே கார் வழியாக ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர், ஒரு தள்ளி அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஒரு நண்பர், அவர் கூட சேகர்னு ஒருத்தர், அவர் கூட வந்து அவர் தான் லீட் பண்ணுறாரு. ஒரு வெள்ளைக்காரர், அவர் தான் வண்டி ஓட்டினார். ஸோ அவங்களோட நான் என் மகள் இப்படியே போனோம். நாங்கள் அப்படியே நிறைய செக்கு போனோம். அப்படியே எங்கே போதோ கார் அப்படியே போயிட்டு போனோம். ரொம்ப ஒரு அழகான ஒரு பிரயாணமாக நான் பார்க்குறேன். நிறையா சிந்திக்க வச்சுச்சு. ரொம்ப ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்பில் போகும்போதும் நம்ம பெரும் சிந்தனையை வந்து ஓப்பன் பண்ணுது. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம சென்னை நகரன்றது வந்து ஒரு சந்துக்குள்ளே இருக்குது. ஒரு லேபிரின்தைன் ஒரு லேண்ட்ஸ்கேப் தான் நம்மளுது. எங்கே போனாலும் ஒரு சந்துக்கு இந்த மனிதர்கள் இருப்பாங்க, கார் வரும், சத்தம். அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸாக இருந்துச்சு. ஆக்சுவலி அங்கேயும் அப்படி தான் இருக்குது, சிட்டிக்குள்ளே பெரிய மாற்றங்கள் கிடையாது. ஆனாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரு 300 கிலோமீட்டர்லாம் ரொம்ப அமைதியாக, பேரமைதியாக, ஒரே வேலியாக, மலைகளாக, வயல்வெளிகளாக இப்படியே போகிறது வந்து ரொம்ப 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 அலாதியாக இருந்துச்சு.
நிறைய சிந்தனைகள் தோணுச்சு. என்ன பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன வேலை பண்ண சார்ந்து சொல்கிறீங்களா, வாழ்க்கை சார்ந்து? எல்லா சார்ந்தமும் வந்துச்சு. வாழ்க்கை சார்ந்து தான் வந்துச்சு. எல்லா எண்ணங்களும் வாழ்க்கை சார்ந்து. என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண முடியும், எவ்வளோ வாழ்நாள் இன்னும் இருக்க போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து இருந்துச்சு. அப்புறம் இறங்கி ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்பை பார்க்கும்போதும், லேண்ட்ஸ்கேப்பை பார்த்துட்டு, லேண்ட்ஸ்கேப்லேருந்து மனிதர்களை பார்த்துட்டு, மனிதர்கள் நம்மள்ட்ட எப்படி பழகுறாங்க, ஒரு ப்ரௌன் ஸ்கின்னை ஒரு இந்தியாவிலேருந்து வந்த மக்களை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு அந்த ஆர்கிடெக்சரு ரொம்ப வித்தியாசமான ஆர்கிடெக்சர், அங்கே எப்படி ஆர்கிடெக்சரை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த செட்டிநாட்டு ஏரியாவில் தவிர மிச்சம் எந்த இடத்துலையும் நம்ம வந்து நம்மளுடைய ஆர்கிடெக்சரை வந்து நம்ம பாதுகாக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே வந்து ஒவ்வொரு இடத்தையும் ஆர்கிடெக்சரை வந்து பாதுகாக்கிறான். ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு லேம்ப்லேருந்து, ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து, அதில் உடஞ்சி போன கல்லை கூட அப்படியே வச்சு அதை வந்து என்ன அழகாக பண்ண முடியுமோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிருக்கான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருஷத்தினுடைய ஆர்கிடெக்சர் அப்படியே உறைஞ்சி பத்திரமா பார்த்துக்கிறான். அது அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு கேட்டால், உள்ளே நீங்கள் வந்து என்ன வேணால் மாற்றிக்கங்க, அதுவும் அந்த நாங்கள் என்ன சொல்கிறோம் அது மாதிரி வெளியே வந்து நீங்கள் மாற்றுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. வெளிப்பகுதி வந்து இது மக்களுக்கும் இந்த நகரத்துக்கும் சொந்தமானதுன்னு அப்படின்னு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விதிமுறை கொண்டாடுறாங்க. அவங்களும் அதை ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜாக அதை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து மியூசியம்ஸு, அந்த மியூசியமில் பர்டிகுலராக ஆர்ட் மியூசியம்ஸு போகிற இடங்களெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பார்க்க வயது ஏற அதை நம்ம பார்க்குற பார்வை ஆழமாகிக்கிட்டே போகுது. அப்புறம் ஒரு ஃபில்ம் மேக்கராக நான் வந்து அந்த எவ்வளோ ஷார்ட்ஸை நான் கம்போஸ் பண்ணுறனோ அந்த கம்போஸிங் எல்லாமே திரும்பி அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ஒவ்வொன்றா போகும்போது அதுக்கப்புறம் மகளோட பிரயாணம், மகளோட ரொம்ப நேரம் பேசுகிறது, லைஃப்பை பற்றி பேசுகிறது, ஆர்ட்டை பற்றி பேசுகிறது. அப்புறம் என் நண்பர்கள் வந்தாங்க, ஸ்ரீலங்கன் இஷ்யூஸை பற்றி பேசுகிறது. அவர் வெள்ளைக்காரர்கிட்ட வந்து பேசும்போது அவர் எப்படி வந்து ஜெர்மனுக்கு வந்தார், அவர் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்கார். அவர் வந்த இடம் வந்து ஜார்ஜியாலேருந்து ஒரு அகதியாக அவர் எப்படியோ வேலை தேடி அவர் வந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அந்த 10 வருடங்கள் அவர் கல்யாணம் பண்ணாமல் ஒரு பெண்ணோட 3 குழந்தைகளோடு வாழ்ந்துக்கு இருக்கார். ஒரு லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் அவர் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வேறு. எனக்கு பெரிய ஆச்சரியம்னா, சேகர்ன்றவரும் ஆர்டிஸ்ட்டு, அவரும் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக்கலி அவங்க தான் கிராவிடேட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க எப்படி தெரியல, நான் ஏதோ சூஸ் பண்ணேன், அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கும் வந்து இந்த பிரயாணம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கடைசி நாள் 10 நாள் முடிச்சுட்டு அவங்க போகும்போது, நாங்கள் நினைக்கல, நாங்கள் சும்மா ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம், கைட் பண்ணலாம்னா நீங்கள் என் மகள் எல்லாருக்குமே டிக்கெட் வாங்கிடுவான். 4 பேருக்கும் டிக்கெட் வாங்கிடுவோம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அங்கே. இப்போ ஃபார் மியூசைடு இதில் பார்த்தீங்கன்னா, டோர் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிக்கெட்டு 2500 ரூபா. 2500 ரூபா கொடுத்து அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து அந்த ஆர்ட்டை, அந்த அவங்களுடைய கல்ச்சரல், அவங்க சொத்தை மனிதர்கள் பார்க்குறக்கு உலகம் ஃபுல்லாக இருந்து வராங்க, அவங்க ஊர்லேருந்து வராங்க. ரொம்ப ஆழமாச்சு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பேசலாம். பட் இருந்தாலும் அங்கே வந்து நான் ரொம்ப அலாதியாகவும் இருந்தேன். அதுக்கப்புறம் மனசு வருத்தங்களும் அதில் நிறையா இருந்துச்சு. எப்படி இங்கே நம்ம ஊரில் இருக்க மத மாச்சரியங்கள், ஜாதி மாச்சரியங்கள் எங்கே இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் அவங்க அவ்வளோ உயர்ந்தும் அவ்வளோ அவங்க டெவலப் ஆகியும், சயின்டிஃபிக்கலாகவும் கல்ச்சரலாகவும் டெவலப் ஆகியும், அவங்கள்ட்டையும் மனித துவேஷம், சக மனிதனை பற்றி பார்த்தோன்னே ஒரு ப்ரௌன் ஸ்கின்னோடனே அவங்க ட்ரீட் பண்ணுறது. அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து போலண்டுன்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த போலண்டில் வந்து முத போய் இறங்குனது வந்து ஒரு கார் போய் நின்று நாங்கள் வந்து கேஸ் போனோம், அதாவது பெட்ரோல் போட போனோம். போனால் அங்கேருந்து அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு பாம்பை திடீர்னு ஒரு நகரத்துக்கு அப்படி வந்துச்சுன்னா எப்படி பார்ப்போம், அது மாதிரி பார்த்தாங்க. அது அந்த பார்வை அப்படி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் காஃபி ஷாப்பில் போய் காஃபி வாங்கும்போது அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுற விதம் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என் மகள் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் சொன்னேன், இதை பாருமா, இதை கவனி, அது அவங்க மேலே தவறு கிடையாது. ஏன்னா 2ஆம் உலகப் போர்லையும் 1 உலகப் போர்லையும் அவங்க பெருத்த காயங்களை பட்டிருக்காங்க. 2 விதமான மனிதர்கள் வந்து அவங்கள வந்து வேறு நாட்டவர் வந்து அவங்கள வந்து ஆண்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு மேலே ஒரு வெளிநாட்டவர்கள், வேறு ஆளுங்க, நம்மளால்லாத வேறு ஆளுங்களை பார்த்தோன்னே ஒரு பெரிய பயம் இருக்குது. அந்த பயத்தினால ஒரு கோவம் வருது. ஸோ உங்களுடைய ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவம் நடக்கும்போது இஸ் நாட் ஒன் ஆஃப் ஆங்கர். இது நான் அதான் எப்பொழுதுமே ஆங்கருக்கு பின்னால், ஆங்கர்ன்றது வந்து அது வந்து ஒரு என்ஜின் மாதிரி தான். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஆங்கர் ஏன் வருதுன்னா,
ஆங்கருக்குள்ளே ஒரு பெரிய பயம் இருக்குது. எல்லா ஆங்கருக்குள்ளேயும் ஒரு பெரிய பயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. விரக்தி அல்லது வந்து அந்த பாஸ்ட் இருக்குது ஒவ்வொரு ஆங்கருக்குள்ளேயும். எல்லா ஆங்கருக்குள்ளேயும் ஒரு பாஸ்ட்டு, ஒரு மெமரி இருக்குது. அதுலேருந்து அந்த ஆங்கர் வருது. நான் அதை பார்க்கலாம். அப்புறம் ரொம்ப எனக்கு அது புரிஞ்சுது எனக்கு அவங்கள. பட் நான் சொன்னேன் வந்து இதை தெரிஞ்சுக்கணுமா, இது உலகம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அது அந்த பார்வை இந்த புதுசம், அதாவது இங்கேருந்து நம்ம மைக்ரேட் போகணும்னு ஆசைப்பட்றோம். போனால் தப்பிச்சிடலாம், நம்ம அங்கே போனால் ரொம்ப நல்லா இருக்குன்றது நல்லா இருக்குது. உணவு வித்தியாசமாக இருக்குது, உடை வித்தியாசமாக இருக்குது, இவ்வளோ ஹார்ஷாக வெயில் இல்லை, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்க்ரூசியேட்டிங் கோல்டு வெதர் அங்கே இருக்குது. பட் அதெல்லாம் மீறி சக மனிதங்கள்கிட்ட வந்து அவங்களெலாம் பேசுறது கிடையாது. இது ஸோ நம்ம வந்து நான் என்ன முடிவு வந்தேன்னா, உலகத்தின் மிகச்சிறந்த ஊர் எது அப்படி ஒரு மனிதனுக்குன்னா அவன் பிறந்த இடம் தான் நினைக்கிறேன். அப்படியா? அவன் பிறந்த இடம், வளர்ந்த இடம், அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கிடையாது. ஆனால் இது நான் போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்து மைக்ரேஷனை பற்றியான எண்ணம் நிறைய இருக்குது. நிறைய படிக்கிறேன். பறவைகளுடைய மைக்ரேஷன் படிக்கிறேன். திமிங்கலத்தினுடைய மைக்ரேஷன் நான் பார்க்குறேன். இதெல்லாம் நான் இது கண்ணால் பார்த்தா அதை அப்புறமேல பேசுகிறேன். ஸோ இப்போ என்னென்னா, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை. ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து மனித உறவுகளும் இப்போ நான் ஒரு ஸ்ட்ரீட்டில் இறங்குறேன் அப்படின்னா, என் வீட்டை விட்டு நான் இறங்குறேன் அப்படின்னா, ஒரு தெருவில் பூ விற்கிறவங்கலேருந்து, அந்த தெருநாயிலேருந்து, அந்த டீ கடைக்காரர்லேருந்து, அந்த ஒரு கார் நிற்குது, அல்லது அந்த இடத்துல வந்து ஒரு போஸ்டர் ஓட்டுற ஒரு செவர் இருக்குது, ஒரு விளக்கு இருக்குது, 2 பேர் சண்டை போடுறாங்க, ஒரு டீ கடைக்காரர் இருக்கார், அந்த டீ கடைக்காரர் இல்லைன்னா அந்த டீ கடைக்காரர் அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்கான். எல்லாருமே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய உறவு தான் அவங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ அது நம்மளுடைய கம்ஃபர்ட், அவங்களாம் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ இதை நம்ம இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அது நம்ம பெருசாக இழக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய புரிதல், இது இன்னொருத்தங்களுக்கு உள்ளே செலுத்தணும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் கேமரா உமன் வந்து ஃபௌசியா வந்து அவங்க வந்து இங்கிலாண்டில் போய் டீச் பண்ணாங்க. அதாவது பிசி சாமோட அசிஸ்டண்ட் அவங்க. இந்த படத்தில் அவங்க தான் கேமராமேன். அவங்க என்கிட்ட இங்கிலாண்டில் போகும்போது சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், என்னை வந்து அப்படி மோசமாக ட்ரீட் பண்ணாங்க, ரேசிசமாக பார்த்துருக்காங்க அப்படின்னா. ஸோ இது கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அது எல்லாருக்கும் நான் ஜெனரலைஸ் பண்ணல. நிறைய மனிதர்கள் ரொம்ப பத்திரமாக என்னை பார்த்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐஸ்லாந்து போகும்போது, ஐஸ்லாண்டில் வந்து நாங்கள் எப்படி போகிறது, ஐஸ்லாந்து ஒரு தீவு, அந்த தீவை நம்ம சுற்றி வரணும். ஆனால் அவங்க கார் கொடுத்தவங்க வந்து தீவை சுற்றி வராதாங்க, நீங்கள் போய் சவுத்தில் ஆரம்பிக்கிறீங்க, சும்மா ஒரு ஈஸ்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுங்க அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் தங்கியிருந்த ஒரு இரவில் வந்து ஒரு ஜெர்மன்காரரை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட நான் பீர் குடிச்சிக்கிட்டு இருந்தேன், நானும் என் நண்பனும். அப்புறம் அவருக்கு ஒரு பீர் கொடுத்தோம். அந்த பீர் குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணார், எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். நான் அந்த மாதிரி போகிறோன்னா, ஒரே மேப் இருக்கான்னு மேப்பை திறந்துட்டு, நாங்கள் ஈஸ்ட் முடிச்சுட்டு திரும்பி சவுத் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எலாபரேட்டாக, ரொம்ப அழகாக நீங்கள் இதெல்லாம் போய் இந்த ஒட்டுமொத்த ஐலாண்டு நீங்கள் பார்த்துட்டு போகணும், 3 நாள் நீங்கள் பார்த்துடலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அதை ட்ரா பண்ணி, ஏன்னா அவர் அதை சுற்றி வந்திருக்காரு. ஸோ நான் என்ன சொல்லலாம், அந்த மனிதர் வந்து இந்த எண்ணங்களை எல்லாத்தையும் அவர் மறந்தார். ஸோ மனிதன் வந்து அப்படின்றது ஒரே மாதிரி மனிதன் கிடையாது. 100 பேர் வேறு மாதிரி இருந்தால் கூட ஒரு மனிதன் வேறு மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஜெனரலைஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி வேறு உணர்வுகள் வந்து ஒரு நாட்டுக்கு போகும்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப டீப்பராக. ஆனால் உங்கள் படங்களுமே அதை கான்ஸ்டண்ட்டாக செய்யுது இல்லை, அதாவது நம்பிக்கையை இழக்காத ஒரு இடம் வந்து மனிதம் அப்படின்ற ஒரு இடம். மனிதம்ன்றது வந்து அது வந்து நிறைய இடங்களில் பயங்கள் இருந்து, துவேஷங்கள் இருந்து, கோபங்கள் இருந்தாலும் சில ஏரியாக்களில், சில இடங்களில் ஒரு மனிதன் எப்பொழுதுமே வந்து ஒரு கோவிலாகவும், ஒரு கிறிஸ்துவாகவும், ஒரு முகமதை போலையும், ஒரு சிவனை போலையும் தான் அவன் வாழ்ந்துக்கு இருக்கான் அப்படின்றது எனக்கு தெரியும். எப்பேற்பட்ட ஒரு மனிதனையும் சரி, அவன் எப்பேற்பட்டு ஒரு தவறு செஞ்சிருந்தாலும் அவன் வந்து சக மனிதன் மேலே ஒரு பெரிய ஒரு அனுபவம் இருக்கும். அப்புறம் அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்ப ஆச்சரியமாச்சு. இந்த வாட்டி நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ஃபோட்டோஸ் எடுத்து என் அசிஸ்டன்ஸ்க்கு அனுப்பினேன். என் அசிஸ்டன்ஸுக்கும் 10 நண்பர்கள், அதாவது வந்து எல்லாமே கவிஞர்கள், கவிதை சார்ந்து இயல்பவர்கள், சாம்ராஜ் மாதிரி இலக்கியவாதிகள், சினிமாவில் இருக்கிறவன், என் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 2000 ஃபோட்டோஸ் நான் ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புனேன். ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஒரு ஷாட்டு, ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுக்கும்போது அந்த லேண்ட்ஸ்கேப்புடைய ஸ்கேலை வந்து கொஞ்சம் மிட்லையும், கொஞ்சம் க்ளோஸ்லையும், கொஞ்சம் வைட்லையும் எடுத்து பார்த்து எந்தெந்த ஷாட்டு கரெக்டாக இருந்துச்சோ, நல்லா இருந்துச்சோ, அது என்ன அனுபவத்துலேருந்து எல்லாருக்குமே அனுப்புனேன். ஸோ நான் வந்து பார்க்கும்போது நான் சொன்னேன் வந்துட்டு, இதெல்லாம் நீங்கள் லேண்ட்ஸ்கேப் பற்றி ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த கேமரா லென்ஸ் அப்படின்றது வந்து நம்ம நினச்சிக்கிருக்கோம் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பை அது வந்து கேப்சர் பண்ணின்னு நினைக்கிறோம்ல, அது பெரிய பொய் அப்படின்னு தெரிஞ்சது. ஏன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப்பையோ ஒரு மனிதனையோ
இல்லை ஏதோ ஒரு விஷயத்தையும் வந்து கேப்சர் வந்து முழுக்க 100% பண்ண முடியாது. ஒரு 20% வந்து ஒரு 36% தான் பண்ண முடியுன்றத இது நினச்சி. ஏன்னா என் மகள் ஒருத்தர் இருந்தால் நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன், என் மகளுக்கு கீழே ஒரு லேயரு, அதுக்கு கீழே ஒரு கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு லேயரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மெர்ஜ்டாக இருக்குது. அப்போ என்ன ஃப்ளாட்டன் ஆகுது இல்லையா? என் கண்ணால் பார்க்கும்போது அப்புறம் ஏதோ ஒரு வகையில் வந்து அது வந்து ஒரு லிமிட்டடான மீடியம் அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ என் மகள் என்ன பண்ணால் கடைசி வரைக்கும் ஒரு ஃபோட்டோவும் எடுக்காமல், இல்லை டாடி நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சீ தி லேண்ட்ஸ்கேப், ஐ டோன்ட் வாண்ட் டு கேப்சர் இன்சைட் த கேமரா அப்படின்ற மாதிரி நான் அதை எங்கள் பசங்களுக்கு அது சொல்லணும். ஏன்னா எத்தனை பேர் நீ ஐஸ்லாண்டை பார்க்க முடியும், என்னுடைய நண்பர்களோ என்னோ, அதனால் வந்து அதை நான் டோட்டலாக அனுப்பிக்கிட்டே இருந்தேன். அது ஒன்று எனக்கு புரிஞ்சிச்சு. ஒரு ஃபில்ம் மேக்கராக நம்ம நினச்சிக்கிருக்கோம் ஒரு விஷயத்தை நம்ம ஒரு கேமராவில் கேப்சர் பண்ண முடியவே முடியாது அப்படின்றது அது எனக்கு புரிஞ்சுது. பெரிய புரிதலாக இருந்துச்சு. இன்றைய சூழலில் எல்லாத்தையுமே கேமரா வழியாக கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்வம் எல்லா இடத்துலையுமே தெரியுது. அதை சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து இருக்கக்கூடிய அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா 24/7 நம்ம வந்து கையில் செல் இருக்குது. செல் இருந்தவொடனே அதில் ஒரு கேமரா இருந்தவொடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்மளால் கேமரா மனிதன் எப்பொழுதுமே ஒரு ஆர்ட்டை நோக்கி முன்னால் போய்கிட்டே இருக்கான். அந்த மனிதன் வந்து அந்த அந்த ஒரு ரெக்டாங்கிள் ஃப்ரேமுக்குள்ளே போய்ட்டு ஒரு 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 போர்ட்ரேட்டாவோ அல்லது வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்போ ஒரு ஈவெண்ட்டையோ அதை வந்து கேப்சர் பண்ண அந்த மனுஷின்னு நினைக்கிறாங்க. அது பியூட்டி தான். ஆனால் ஒரு ஃபில்ம் மேக்கராக எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா வந்து அப்போ என்ன, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கேமரா, என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த நான் ஒரு ஃபிக்ஷனலாக அல்லது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக அல்லது வந்து ஒரு மெட்டாஃபிக்ஷனாக பண்ணும்போது நான் இந்த ஈவெண்ட்டை என்னுடைய கேமராவுக்கும் என்னுடைய கேமராவினுடைய அதாவது அதோடைய லிமிட்டேஷன் தெரிஞ்சு அதுக்குள்ளே நான் பண்ண போகிற ஒரு ட்ராமா தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலாக அது இந்த புரிதல் எனக்கு இந்த வாட்டி எனக்கு வந்து நான் இந்த லேண்ட்ஸ்கேப்பை போகும்போது தெரிஞ்சது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கண்ட்ரி ஒருத்தங்க ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 200-300 கண்ட்ரிஸ் இருக்குது, இவ்வளோ நாடுகள் இருக்குது. ஒரே ஒரு கண்ட்ரி போகணும் அப்படின்னா நான் ஐஸ்லாண்ட் தான் சொல்லுவேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கும் வேறு லேண்ட்ஸ்கேப்பில் போய்க்கிருந்தேன். வேறு லேண்ட்ஸ்கேப்பு, வேறு கலர், வேறு விதமாக இருக்குது. ஆக்சுவலாக வேறு தாவரங்கள் பெருசாக இல்லை, ரொம்ப கம்மியான தாவரங்கள். ஏன்னா அது வந்து ஒரு எரிமலை தான். அது ஒட்டுமொத்த ஐஸ்லாண்டே எரிமலைகள் குழம்புனால் உருவாக்கப்பட்டது தான், லாவா தான் ஆக்சுவலாக. தாவரங்கள் மரங்கள் நிறையா இல்லை, ஆனால் வந்து அதோடைய ஃப்ளோரா இல்லை, ஃபவுனாவும் அதே மாதிரி ரொம்ப கம்மி தான், பெருசாக அங்கே வந்து இது இல்லை. ஸோ இதெல்லாம் இப்போ நான் பேசுகிறது எந்த அளவுக்கு இந்த இன்டர்வியூவில் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் நான் இதை நான் பார்த்தேன். இது என்ன தெரியுது, நான் வந்து நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம நிறைய லேண்ட்ஸ்கேப்பை ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே. ஆமாம், குள்ளேயே நம்ம. ஏன்னா இப்போ உங்களை கேட்கலாம்னு நினச்ச ஒரு விஷயம், இப்போது பல பேரால், பெரும்பாலான மக்களால் இந்த மாதிரி நாடுகளுக்கு போக முடியாது இல்லையா? அவங்க வாழ்க்கை சூழல் அதை அனுமதிக்காது, அவங்கள பொருளாதார சூழல் அதை அனுமதிக்காது. அப்படின்னும் போது அப்பேற்பட்ட ஒரு மனிதர்கள் இப்போது உங்களை போல் நீங்கள் அங்கே போய் உங்களால் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு வர முடியுது, உங்கள் மைண்டையே ஒரு மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு வர முடியுது இன் அ சென்ஸ். அந்த மாதிரி மனிதர்களுக்கு உங்களுடைய அறிவுரையாக என்னவாக இருக்கும்? இல்லை, அதாவது இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து பிறந்தவன். ஆக்சுவலாக நான் வந்து எப்படின்னு கேட்டால் வந்து ஒரு மெட்ராஸ்க்கு வரக்கூட பணம் இல்லாமல் இருந்த குடும்பத்தில் தான் இருந்தவன். எனக்கு இன்னும் பணம் அப்படின்றது முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன், நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து 22 வருஷம் நான் வந்து வேன்கோவை பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், அது கனவு காணுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு 8 வருஷத்துக்கு முந்தைய அந்த கனவு வந்து நனவாச்சு. அதுக்காக காசு எடுத்துக்கிட்டு, ரொம்ப அந்த படம் கூட எனக்கு இப்போ ஃப்ளாப் ஆன இடத்துல கொஞ்சம் காசு எடுத்து சேர்த்துக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி அப்படியே இங்கேருந்து ஆம்ஸ்டர்டாம் ட்ரெயினில், அங்கேருந்து பாரிஸ் போயிட்டு, பாரிஸ்லேருந்து ஆம்ஸ்டர்டாமுக்கு ட்ரெயினில் போயிட்டு, செலவு பண்ண கூட காசு இல்லாமல் போயிட்டு அது வந்த ஒரு தருணம் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நான் ஐஸ்லாண்ட்லேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய அசிஸ்டண்ட் 2 பேர் வெங்கட் நிவி அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடைக்கானலில் ஒரு இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ நான் சொன்னேன் வந்து ரொம்ப அழகாக இருக்கடான்னு சொன்னேன். ஸோ இப்போ என்ன முக்கியம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளை எப்படி ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே நம்மளை வச்சு நம்மளை அதை பொருத்தி பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டானோ படங்களில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு ஷாட் வரும், திடீர்னு படத்தில் ஒரு ஷாட் வரும்போது கடலுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு துளியாக அவர் நிற்பார். அந்த ஷாட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிலுவை மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது என்னன்னு கேட்டால், ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்துக்கு முன்னால் ஒரு 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 கடலுக்கு முந்தைய ஒரு மனிதன் எவ்வளோ சின்னமாக இருக்கிறான்றதை ஜக்ஸ்டாபோஸ் பண்ணுறதுக்காக அவர் அடிக்கடி அந்த ஷாட்டை ரெக்கரண்ட்டாக காட்டுவார். ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் போகும்போது, ஒரு பெரும் மரத்து பக்கத்தில் நிற்கும்போது, இல்லை ஒரு புது பறவையினுடைய குரலை கேட்கும் போதோ, அல்லது வந்து ஒரு மண்ணை நம்ம வந்து புதுசான ஒரு மண்ணை பார்க்கும்போதோ நம்மளுக்கு வந்து நம்மளுடைய, ஏன்னா நம்ம இந்த ஏதோ ஒரு வகையில்
இந்த மண்ணில் இருந்தும் இந்த இந்த தண்ணியில் இருந்தும் இந்த மரங்கள்ல இருந்தும் இந்த காற்றில் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம டீப் டவுன் நம்மளுக்கு பொதிந்து போன நம்மளுடைய அன்கான்ஷியஸ்லாம் வந்து வெளியே வருது. அது ரொம்ப ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா, இப்போ காலையில் ஒருத்தர் பார்க்குறோம், அவரை பார்த்தோன்னே அவர் 10 வருஷம் அவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம ஏறுற கார், நமக்கு ஏறுற சைக்கிள், நம்ம ஏறுற ஸ்கூட்டரு, நம்ம போகிற வேலை செய்கிற இடம், நம்ம பார்க்குற மனிதர்கள், ஏன் நம்ம மனைவி, ஏன் நம்ம புருஷன், நம்ம குழந்தைகள் எல்லாமே நம்ம வந்து இதுக்கு தான் நம்ம இயங்கிக்கிட்டே இருக்க முடியாது. திடீர்னு ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய அகல பார்வைக்கு நம்ம லேண்ட்ஸ்கேப் தேவைப்படுது. ரொம்ப ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் வந்து, நம்ம இங்கே மெட்ராஸில் இருக்கவங்களும் இந்த பக்கத்தில் பீச் இருக்குது, போயிட்டு வந்துடலாம். இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு ஒரு கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஒரு கூடையில் வந்து கொஞ்சம் ஒரு பிரெட் எடுத்துக்கிட்டு, ஒரு முட்டை எடுத்துக்கிட்டு, கொஞ்சம் ஒரு ஏதோ தோசையோ ஏதோ இட்லியோ எடுத்துக்கிட்டு இங்கேருந்து செங்கல்பட்டுக்கு ட்ராவல் பண்ணி போனால் ஒரு ஓரத்தில் உட்கார முடியும். இதையும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது நம்ம வந்து எனக்கு என்னமோ நம்ம வீடு, நம்ம தெரு, நம்ம இருக்கிற வாழ்கிற இடத்துலையே நம்மளுடைய 50 வருஷம் 60 வருஷம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் படுத்த படுக்கை ஆயிடும். நம்ம பேசிக்கலாகவே நம்ம வந்து நீங்கள் டார்வின் முறைப்படி சொன்னால் நம்ம எல்லாம் நோமேட்ஸ் தானே, நம்ம நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கோம், மரங்கள்லேருந்து இறங்குனதுலேருந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இந்த பிரயாணம் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைய தேதிக்கு இப்போ நீங்கள் சொல்கிறது போல் ஒரு கார்ப்பரேட் வாழ்க்கையிலெல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு வெக்கேஷன் அப்படின்ற ஒரு இருக்கிறாங்க. வெக்கேஷனை எப்படி போகிறாங்கன்னா ரொம்ப முக்கியம். வெக்கேஷன் எப்படின்னா திரும்பி கும்பலாக தான் போகிறாங்க. திரும்பியும் 10 பேர், திரும்பியும் 15 பேர். அங்கே போனால் நைட் ஆனால் கும்பல் அடிக்கிறது, திரும்பி டான்ஸ் போட்டு பாடுறது, ஆடுறது, இப்படி தான் இருக்க முடிய சாலிட்யூட் தேவைப்படுது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் சொல்கிறது லோன்லினஸ் சொல்லலை, நான் வந்து அலோன்னு சொல்லலை. அதாவது சாலிட்யூட் தேவைப்படுது. சாலிட்யூட்னா அந்த நம்மளை வந்து, அதாவது அழகிய தனிமைன்னு சொல்லலாம் சாலிட்யூடை. அது ரொம்ப அழகிய தனிமை இல்லை, அழகிய தனிமை அது வந்து. அப்புறம் தேவைப்படுற தனிமை அது வந்து அந்த தனிமை, அதாவது நம்மளோட சிந்தனை, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி நம்ம மனைவியை நடத்துகிறோம், நம்ம எப்படி நம்ம குழந்தைகளை நடத்துகிறோம், நம்ம எப்படி நம்ம வேலை செய்கிற இடத்துல நடந்துக்கிறோம், நம்ம சக மனிதனோட எப்படி நடத்துகிறோம், இந்த எண்ணங்கள்லாம் எப்படின்னா வந்து அவர்கள் இல்லாத இடத்துல வேற ஒரு இயற்கையில் வேற ஒரு பொருளையோ, வேற ஒரு மரத்தையோ, வேற ஒரு பறவையோ பார்க்கும்போது நம்மளுக்கு வருது. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான உணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் போகும்போது நம்மளுக்குள்ளே இருக்க அழகுணர்ச்சி வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நம்மளுக்குள்ளே இருக்க ஈஸ்தட்டிக் சென்சிபிலிட்டி இட் இஸ் ஆக்சுவலி கம்மிங் அப். அந்த ஈஸ்தட்டிக் சென்சிபிலிட்டி நம்மளுக்கு இல்லை அப்படின்னா வந்து, இப்போ ஒரு குழந்தை சிரிக்கும் போது நம்ம உடனே சிரிக்கிறோம். ஏன் சிரிக்கிறோம்னா இமீடியட்டாக நம்மளுக்கு தெரியுது, அது ஒரு கிரேட்டஸ்ட்டு ப்ளஷர் நம்மளுக்கு இருக்குது, பெரிய ஜாய் இருக்குது. அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஏதோ உதவி செய்யும்போது சும்மா அப்படி உட்காரும்போது அவர் நன்றியா அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஒரு அம்மா வந்து என்னம்மா நல்லா இருக்கீங்களான்னு ஒரு பூக்காரமாக சொல்லும்போது நம்ம மனசு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாக்களை நம்ம அங்கே இருக்கும்போது நம்ம கடந்து போயிடுறோம்ல. இந்த நினைவுகளை ஓட்டி பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப். நீங்கள் சொல்லக்கூடிய எஸ்தெட்டிக்ஸ் வந்து வெறும் சூப்பர்ஃபிஷியலாக ஒரு எக்ஸ்டர்னல் எஸ்தெட்டிக்ஸ். அதான் நம்மளுக்குள்ளே நான் நிறைய பார்த்துருக்கேன். நம்ம எவ்வளவு சிறந்தவர்கள் என்பது நம்மளுக்கு எப்போ தெரியும்னா நம்ம தனிமையில் இருக்கும்போது தான் தெரியுது. நம்ம எவ்வளவு கொடுமையான மனிதர்கள்ன்றது நம்ம எப்பயுமே ஆளுங்க இருக்கும்போது தெரியுது. அதை நான் கடந்து போயிடும். நம்ம எவ்வளவு நான் எப்பயுமே சொல்லுவேன், சாலிட்யூடில் வந்து அந்த ருமினேஷன் அப்படின்ற ஒரு ஏரியா, அதாவது நான் தமிழில் சிந்தனை மட்டும்தான் இருக்குது. நான் வந்து இப்போ இங்கிலீஷில் பார்த்தா ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, திங்கிங் இருக்குது. ஆமாம், ஒரு சுய பரிசோதனை, அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஃபில்ம் மேக்கராக நான் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. இதை வந்து எவ்வளோ பரிசோதனை. ஆமாம், அப்படிதான் ஒரு சோதனை இல்லாத ஒரு பரிசோதனை. நல்லா ரொம்ப இதெல்லாம் இப்போ இந்த இன்டர்வியூ மூலமாக சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷமும் படுறேன். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் என் சக மனிதனுக்கு இது சொல்கிறதுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக என் படங்கள் போல் எதையும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதை நீங்கள் உங்கள் மகள் கூட பிரயாணம் போனீங்கல்ல, இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தந்தை இல்லையா? ரொம்ப என்ன சொல்கிறது, ஏன்னா ஒரு ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ஃப்ராய்டியன் ஐடியாஸ்னாலே என்னன்னு தெரில, நீங்கள் எப்படி வளர்க்குறீங்கன்றதுனால அவங்க எப்படி ஆகுறாங்க, அது உங்கள் மேலேயும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குதுன்னு சொல்வது உண்டு. அதுலேருந்து நிறைய பேர் என்னென்னா பர்ஃபெக்ட் பேரண்டாக இருக்க ட்ரை பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையுமே நான் என்னுடைய வல்னரபிள் சைடை கொஞ்சம் கூட காமிக்கக்கூடாது, நான் ஒரு ஹீரோயிக் ஃபிகராக மட்டுமே அவங்க கண்ணு முன்னாடி இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு அது சரியான ஒரு எக்ஸாம்பிளாக நான் இருப்பேன் அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் யூ சப்ஸ்கிரைப் டு தட் ஐடியா இல்லையா? ஆமாம், என் மகளுக்கு 25 வயசாகுது. அதுக்கு மேலே நான் அவளுக்கு வந்து 18 வயசாகும் போது அவளுக்கு முழு உரிமை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன். 18 வயசில் என்னை விட்டு பிரிஞ்சு போகிறாள். அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து அவள் வெளிநாட்டில் அவள் தனியாக போய் இருந்து அவளாக சமைச்சு, அவளாக காலேஜ் போயிட்டு, அவளாக வேலைக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து ஒரு முழு மனுஷியாக இருக்கா. ஸோ நான் ஒரு துளி கூட என்னுடைய எண்ணங்களையோ என்னுடைய விஷயங்களோ நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவளும் படிக்கிறா, அவளும் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறா.
அவளும் மனிதர்களோட வாழ்கிறா. ஸோ இது வந்து அப்புறம் வேறு ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் டோட்டலாக இருக்கா. வேறு லேண்ட்ஸ்கேப்புக்கு வேறு விதமான எண்ணங்கள் தோணுது, வேறு விதமான செயல்கள் இருக்குது, வேறு விதமான ப்ரீ ரிக்வசைட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம எந்த இதையும் நான் ஃபோர்ஸ் ஸோ யூ டோன்ட் ஃபியர் ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரம் யுவர் சைல்டு அபவுட் எனிதிங் யூ do? எனக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டுன்றது வந்து எனக்கு வந்து முழுக்க அந்த ஃபியர் போயிடுச்சு. அவள் விபத்துக்குள்ளே போனால் கூட விபத்துலேருந்து ஒரு அனுபவத்தை பெற்றுக்கிட்டு வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆக்சுவலாக. அதாவது இந்த வருங்காலம் எப்படி இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றது என்னால் கணிக்கவே முடியாது. ஆனால் நம்ம நிறைய பேர் நம்ம வருங்காலம் எப்படி இருக்குங்கிறக்கா ஒரு பெரிய பயத்தை நம்ம பழைய பாஸ்ட்லேருந்து நம்ம வந்து ப்ரெசண்ட்டுக்குள்ளே நுழைக்கிறோம். நம்ம குழந்தைகள் மேலே அப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம எப்படிலாம் இருந்தோம் தெரியுமா இப்படின்றது. இப்போ நம்ம ஒவ்வொரு கல்ச்சருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல தான் கல்யாணம் பண்ணணும், இங்கே தான் கல்யாணம் பண்ணணும், இப்படி மதத்தில் தான் கல்யாணம் பண்ணணும், இந்த ஜாதிலாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது. இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் அவளுக்கு பெரிய சுதந்திரம் நான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. இதில் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவள்கிட்ட நிறைய சொன்னேன் வந்து சீக்கிரமாக வந்து கல்யாணத்தை பற்றி யோசிக்காதம்மா, நீ வந்து இன்னும் நாட்கள் எடுத்துக்க, இன்னும் வந்து ஏன்னா ஒரு 50 வருடம் 60 வருடம் ஒரு ஆண்மகனோடு வாழக்கூடிய அப்படின்ற ஒரு பீரியட் வந்து அவள் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அதாவது முதலிரவில் மட்டும்தான் ஒரு ஆணை பார்த்த ஒரு பெண்ணு, அதுக்கப்புறம் அவன் கூட 50 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது மாதிரி ஒரு நரகம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை வந்து நீ ரொம்ப பொறுப்போட உன் வாழ்க்கையை ஒருத்தன்ட்ட நீ ஒப்படைக்கும் போது, அல்லது ஒரு வாழ்க்கையை இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை நீ வாங்கி உன் மடியில் வைக்கும்போது ஒரு மிகப்பெரிய கடமை இருக்குது. அதனால் வந்து பொறுமையாக நீ வந்து அதை வந்து இது பண்ணணும். அது மட்டும் நான் சொல்லிட்டு வந்தேன். ஸோ வந்து நீ என்ன பண்ணணும், நீ யாரை காதலிக்கணும், எப்படி காதலிக்கணும், ஏன் காதலிக்கணும், எவ்வளோ பணம் இருக்கவனு காதலிக்கணும் அப்படின்ற அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இதை மட்டும் சொன்னேன், ஒரு மனிதனை நீ வந்து ஒரு நண்பனாக, ஒரு கணவனாக, ஒரு தோழனாக நீ தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த மனிதன் 60 வருடம் உன் கூட இருக்க போகிறான். இல்லை இல்லாமல் போகலாம், ஒரு 10 வருடம் கூட இல்லாமல் போகலாம். ஆனால் அந்த நட்பும் அந்த நேசமும் அந்த பாசமும் ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும். ஸோ வந்து யூ டேக் யுவர் டைம், திங்க் டீப்லி, பி வித் தம் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தம். ஸோ அதுக்கு நிறைய படி, அதுக்கு நிறைய யோசி அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இதுதான் நான் வரும்போது சொல்லிட்டு வந்தது. ஏன்னா இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சராசரி இந்திய தெருவு அப்படின்னு பேசும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு டீட்டெயில்ஸை அப்படி போகிற போக்கில் சொன்னீங்க. இந்த அம்சம், அது இது, அங்கே இருக்கக்கூடிய ஒருவன் அந்த டீ கடையில் அவனுக்கு பதிலாக வேற ஒருத்தன் இருப்பான், அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே வந்தீங்க. உங்கள்கிட்ட நான் இன்றைக்குமே ரசித்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் எத்தனை டீட்டெயில்ஸை ஒரு இடத்துலேருந்து நீங்கள் உள்வாங்க முடியுது உங்களால். அதில் இருக்கக்கூடிய ஒரு மினியூஷியே இருக்குது, சின்ன சின்ன விஷயங்களையும் உங்களால் உள்வாங்க முடியுது. விச் மீன்ஸ் இட் டெல்ஸ் மீ தட் யூர் ட்ரூலி ப்ரெசன்ட் இன் தோஸ் ஸ்பேசஸ். இவ்வளவு சிந்தனைகள் இருக்கக்கூடிய ஒருவன் அந்த இடத்துல நிறைய கவனிக்கக்கூடிய ஒருவனாகவும் இருக்கிறான் இல்லையா? வெறும் சிந்தனைகளில் மட்டும் இருந்துக்கிட்டு இந்த இடத்துல அவன் உடம்பு மட்டும் அப்படி போயிட்டு வரல. அண்ட் ஃபார் மீ இல்லை, ஜென்ரலாகவே ஐ ஃபைண்ட் இட்ஸ் அ வெரி ஹார்ட் திங் டு டூ. ஏன்னா யூ ஹாவ் ஸோ மெனி தாட்ஸ், ஸோ மெனி திங்ஸ். அது அந்த இடத்துல இல்லை, ஐ எம் ஹியர், ஐ எம் இன் த நவ் அண்ட் ஐ எம் நோட்டிசிங் ஆல் ஆஃப் தீஸ் டீட்டெயில்ஸ்ன்றது. வெர் யூ ஆல்வேஸ் லைக் திஸ்? ஐ கேன் இமீடியட்லி சைட் அன் எக்ஸாம்பிள். 2 நாள் நான் வந்து இங்கேருந்து போகும்போது எங்கள் பசங்கள்கிட்ட வந்து 2 அசைன்மெண்ட் கொடுத்துட்டு போனேன். 3 பசங்கள்கிட்ட வந்து சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ஸ் வந்து நாவல் படிக்க சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அது எப்படி வந்து டெட்டாலி வந்து ஸ்கிரிப்டாக எழுதினார், அதுக்கப்புறம் அது எப்படி படமாக்கப்பட்டது, ஜோனாதன் டெமியோடைய பெர்செப்ஷன் என்ன, அதில் எப்படி ஆக்ட் பண்ணாங்க, 2 ஆஸ்கார் 3 ஆஸ்கார் 4 ஆஸ்கார் வாங்கியிருக்கு. இதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அது ஒன்று. இன்னும் 2 பசங்கள்கிட்ட வெங்குன்னு 2 அசிஸ்டன்ஸ் என் கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து என்ன சொன்னேன், போர்கே படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க. ஸோ போர்கே படிக்கும்போது நேற்று நைட் நாங்கள் போகும்போது ரொம்ப சிலாகிச்சு வந்து ஒரு போர்கேவனுடைய கதையை, கார்டன் ஆஃப் ஃபோக் பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கதை, அவருடைய முதல் கதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆன கதை. அந்த கதையை படித்து பயங்கர சிலாகிச்சு சொன்னாங்க. நான் அந்த கதையை படிக்கலை. நான் ஒரு இப்போ படிச்சிருக்கேன், ஆனால் அந்த கதை மட்டும் படிக்கலை. அது வேறு ஒரு தொகுப்பில் இருந்துச்சு, ஃபிக்ஷன்ற ஒரு தொகுப்பில். உடனே அந்த கதையை நேற்று நான் படித்தேன். ஒரு கதை அது வந்து பார்த்திங்கன்னா 8 பக்கமோ 10 பக்கம் நினைக்கிறேன். நான் காலையில் 10 மணிக்கு 9 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 4 மணிக்கு படித்து முடித்தேன் அந்த 10 பக்கத்தை. அது எப்படி படித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அது படிக்கும். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 9 மணி to 4 மணி எத்தனை மணி நேரம் பாருங்க, 7 மணி நேரம் அதை படித்தேன். 10 பக்கத்தை 7 மணி நேரம் படிக்கிறதுக்கு ஏன் காரணம்னா,
என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ் 2 பேரும் படித்து அவ்வளோ சிலாச்சு சொல்லும்போது, இப்போ அவன் எதிர்பார்க்குறான், சார் இந்த கதை படிக்கலடா, அப்போ நீங்கள் படிச்சுட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் சார், நாங்கள் டிஸ்கஷன் பண்ணோம் சார் உங்கள் கூட அப்படிங்கும்போது, நான் வந்து அவன் எப்படி படிச்சிருப்பான்னு தெரியும். நிச்சயமாக 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் படித்து முடிச்சிருப்பான். ஆனால் நான் வந்து அவனுக்கு நான் திரும்பி அதை பற்றி பேசணுங்கிறதுக்காக ரொம்ப மெட்டிகுலஸாக, இப்போ அதில் வந்து இப்போ போர்கே வந்து ஒரு லைன் எழுதினார்னா அந்த லைனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி அவர் திருத்தி எழுதியிருப்பார், ரீரைட் பண்ணியிருப்பார். ஏன்னா உலகத்தின் மிகச்சிறந்த 10 சிறுகதை ஆசிரியர்களில் அவர் முதல் 5ல் வந்துடுவார், அவர் முதல் 3ல் கூட வந்துடுவார். அவ்வளோ பெரிய ஸ்டைலிஸ்ட் அவர், அவ்வளோ பெரிய ஒரு 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 ஷார்ட் ஸ்டோரி ரைட்டருக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலி எப்படி செக்கோவ், எப்படி வந்து மாப்பசான், எப்படி வந்து உங்களுக்கு ஹெமிங்வே மாதிரி, அல்லது அஃப்கோர்ஸ் 2 ஜெயண்ட் இருக்காங்க, தஸ்டாவஸ்கி இருக்காங்க. அது மீறி இவருடைய பங்கும் பெரிய பங்கு. அதாவது ஸோ அப்போ நான் படிக்கும்போது அந்த 7 ஹவர் என்ன படிச்சோம்னா, இதில் ஒரு துளி கூட நான் 7 ஹவர் படித்தேன்னு சொல்ல. ஏன்னா எனக்கு அந்த 2 குழந்தைகள் அவ்வளோ சின்சியராக படிச்சுட்டு சிலாய்ச்சி பேசும்போது நான் ரொம்ப டெப்த்தாக அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிறத மெதுவாக படித்தேன். அப்புறம் எப்படி படித்தேன்னா, அந்த கதை வந்து ஒரு பிரிட்டிஷ், அதாவது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வந்து அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஒரு ஆயுதத்தை வந்து குமிச்சு வச்சுருக்காங்க போர் செய்கிறதுக்காக. அந்த இடத்துல ஆர்ட்டிலரியாக இங்கே வந்து வச்சுருக்காங்க. அந்த ஒரு இடம் பேர், அந்த ஒரு இடம் வந்து யாருக்குமே தெரியாது. இப்போ ஜெர்மனில் இருக்க ஒரு ஸ்பை அந்த இடம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஜெர்மன் நாட்டுக்கு ஹிட்லருக்கு அதை சொல்லணும், எப்படி போய் சொல்ல முடியாது அந்த காலத்தில். ஸோ அது எந்த வகையில் அவன் சொல்ல போகிறான்றது தான் கதை. ஸோ கிட்டத்தட்ட நெயில் பைட்டிங் சஸ்பென்ஸு. அப்போ நான் படிக்கும்போது அப்படி அவர் எழுதும்போது அந்த டீட்டெயிலை நான் வந்து அப்புறம் போயிட்டு நான் நிறையா விக்கிபீடியா, அதுக்கப்புறம் வந்து ChatGPT போயிட்டு, அதுக்கப்புறம் சில இடத்துல டீட்டெயில் படித்து அந்த கதைக்குள்ளே இருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் தெரிஞ்சு, அது மேலாக நடக்கிற ஒரு டிக்ஷனரி மீனிங் மட்டுமே கிடையாது, அவ்வளோ மீனிங். நான் தெரிஞ்சுக்கிட்ட வார்த்தை ஒரு 10 வார்த்தை புது வார்த்தைகள் இருந்துச்சு. இவ்வளோ மெட்டிகுலஸாக நான் இயங்காமல் நான் ஒரு சமூகத்திற்கு கதை சொல்லவே முடியாது. என்னுடைய 2 அசிஸ்டன்ஸுக்கு அவங்க கதை நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமே அவங்களோட நான் சம்பாஷணை பண்ணுறதுக்கே நான் 7 ஹவர் செலுத்தணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு கோடி பேர் வந்து என் படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா நான் எவ்வளவு மெட்டிகுலஸாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ மெட்டிகுலஸ்னஸ் இஸ் ஆக்சுவலி, இட் இஸ் நாட் அ வேர்ச்சு, இட் இஸ் த வே அ கிரியேட்டர் எக்ஸிஸ்ட், இட் இஸ் த வே அ ஃபில்ம் மேக்கர் இஸ். இது சின்ன வயசுலேருந்து நான் இப்படி தான் சொல்லுவேன். அதாவது ஏன் டெண்டுல்கர் ஆடும்போது மட்டும் அந்த ஆன் டிரைவு, அந்த ஆஃப் டிரைவு அவ்வளோ அழகாக இருக்குது, ஏன் வந்து இது வரைக்கும் எவ்வளோ பேர் வந்து கிளான்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ளிக் பண்ணியிருக்காங்க, ஏன் வந்து அசாருதீன் மாதிரி ஃப்ளிக் இல்லை, எவ்வளோ பேர் ஹுக் அடிச்சிருக்காங்க, ஆனால் ஏன் வந்து மொஹிந்தர் அமர்நாத் தான் பெஸ்ட்டு ஹூக்கர் இன் இந்தியா அப்படின்னு எப்படி சொல்கிறது, ஹுக் அடிக்கிறார், ஹூக்கர்னால் தப்பாக இருக்குது எப்படி சொல்ல முடியும். ஸோ இது அவங்க தே ஆர் பர்ஃபெக்டட், ஆக்சுவலி தே ஆர் பர்ஃபெக்டட். ஸோ இதை நான் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக பர்ஃபெக்ட் பண்ணேன். இதை தான் என்னுடைய நெக்ஸ்ட்டு சந்ததி இந்த சினிமாவுக்கு வர்றவங்களுக்கும் அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது இல்லாமல் ஒரு டெப்த்து இல்லாமல் இப்போ நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டோடனே என் அசிஸ்டன்ட் வந்து எனக்கு வந்து இந்த பீட்ஸ் கொடுத்தான். இது 20 பீட்ஸ்லேருந்து இந்த 3 தான் எடுத்தேன். ஏன்னா என் ட்ரெஸ் கலருக்கு இது இந்த காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறதுக்காக. இந்த வாட்ச் மட்டும் கொஞ்சம் ஃபங்கியாக இருந்துச்சு, சரி போடாதலாம் போட்டுக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் இப்போ இந்த கலரை ஏன் போட்டேன் அப்படின்னா, நான் இன்றைக்கி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னை பார்க்கும்போது, இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த கண்ணுக்கு வந்து அந்த கலர்ஸ் வந்து அழகுபடுத்தணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த கலர்ஸாக நான் இருந்தால் தான் மல்டி டைமென்ஷனாக நான் இன்றைக்கி பேச முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எப்படி இருக்கிறனோ அப்படி தான் நான் இயங்குவேன். நான் எப்படி இயங்குறனோ அந்த இயக்கம் வந்து என்னுடைய சிந்தனையை பொறுத்து. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி நேச்சுரல்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வந்து ராஜா சார்ட்ட போய் பார்க்கலாம். நான் ராஜா சார்ட்ட போய் உட்காந்து கம்போஸ் பண்ணும்போது ஒரு ரொம்ப அழகான ஒரு லில்ட்டிங் சாங் வேணும், ஒரு மெலடி வேணும் அப்படின்னா நான் அவர்கிட்ட போய் சிச்சுவேஷன் சொல்லவே மாட்டேன். 3 நாள் அவர் வந்து பேசிகிட்டே இருப்பேன். என்னப்பா எப்படா சொல்ல போகிறேன், சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், அவரை வந்து என்ன பண்ணுவேன், நான் சொல்லுவேன், உலகத்திலே நீங்கள் தான் ஒரு சிறந்த மனிதன் அப்படிம்பேன். அவருக்கு எப்போ நான் கோவம் வர சொல்லிட்டேன், விட்றா அப்படின்னு சொல்லுவேன். அந்தளவு ஆனால் உள்ள சந்தோஷம் இருக்கும். நான் சொல்லுவேன், உங்களோட சாதனை என்ன, நீங்கள் யார் நீங்கள். நான் சொல்லுவேன், உலகத்திலே ஒரு மனிதனுடைய காலை அதிகமாக ஒரு மனித இனம் தொற்றுருக்கு, அந்த கால் எது தெரியுமான்னு கேட்பேன். எதும்பார், உங்கள் கால் தான். அவர் தலையில் அடிச்சு சிரிப்பார். இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, அவனை சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அழகான பாட்டு போட்டு தருவீங்களான்னு கேட்பேன். அப்படி தான் நினச்சி வந்துச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனிதனுடைய சிந்தனையும் அவனுடைய எல்லாமே இது ரொம்ப கண்டிப்பாக சொன்னீங்கன்ட்டு அர்த்தம் கிடையாதுல்ல. அதனால ஆமாம், அது ஏன்னா இப்போ ஒரு வேளை வந்து அவர் அந்த அதை மூடுன்னு சொல்ல மாட்டேன்,
அது எப்படி ஒரு 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 அது எப்படி சொல்கிறது, அவருக்குள்ளே ஒரு லேண்ட்ஸ்கேப்பை க்ரியேட் பண்ணுறது. அவர் சென்னையிலேருந்து வெளியே கொண்டு போகிறது, அவர் திருவண்ணாமலைக்கு கொண்டு போகிறது, அவரை வந்து திருவண்ணாமலையிலேருந்து இன்னொரு மலைக்கு கொண்டு போகிறது. ஸோ இதுதான் ஒரு ஃபில்ம் மேக்கர். இதுதான் நானும் பண்ணிக்கிறேன். ஒரு பீயிங் அ ஃபில்ம் மேக்கர், ஒய் இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஒய் ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட் டு பி இதுனா, இந்த மாதிரி பலவிதமான கலர்களில் நம்ம ட்ராவல் பண்ண முடியும், பலவிதமான எண்ணங்களில் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப சந்தோஷம். இப்போ இத்தனை கலைகள் இருக்குது, இத்தனை படைப்புகள் இருக்குது, நீங்கள் இதை இவ்வளோ உள்வாங்கி அனுபவிக்கணும், ஆராயணும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு சத்தியமாக நேரமே பத்தாதுன்னு நினைக்கிறேன்ல. நான் சொல்கிறேன், எனக்கு வந்து 24 மணி நேரம் பத்தலைங்க, எனக்கு மினிமம் 40 மணி நேரம் தேவைப்படுது. இப்போ அப்படி தான் ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். தூக்கத்தை முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கரைச்சிக்கிட்டே இருக்கேன். அது வந்து 5 ஹவராக இருந்து 4 ஹவர் ஆகி இப்போ கிட்டத்தட்ட 2.5 ஹவர் ஆயிருக்கு. ஆமாம், அது இன்னும் 1 ஹவர் ஆகிக்கணும்னு பார்க்குறேன். அதை வந்து அதுக்கு இப்போ என்னென்னு கேட்டேன்னா, நான் ரொம்ப சொல்கிறேன், நான் வந்து யுத்தம் செய் படம் பண்ணுறதுக்காக வந்து அந்த மெயின் கேரக்டருக்கு வந்து அவர் மார்ச்சுவரில் இருப்பார். அவரை வந்து நான் வந்து அட்டாஸ்பி பண்ணுறவர், அவரை போய் நான் வந்து ஒருத்தர் ரியல் லைஃப் அட்டாஸ்பி போய் பார்த்தேன். அவரை பார்த்து ஒரு கொஸ்டினர் கேட்டோன்னே சரி எழுதி கொடுங்கன்னு கேட்டேன். அப்போ கேட்டேன் வந்து, சார் உங்கள் டைமிங் என்னென்னு கேட்டேன். முதல்ல எனக்கு டைமிங்கே இல்லைன்னாரு. என்ன சார் டைமிங் இல்லைன்னு அப்படின்னு. ஆமாம், எனக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது, ஆக்சிடென்ட்ஸ் பாடி வந்துக்கிட்டே இருக்குது. நான் வந்து ரிப்போர்ட் எழுதணும், அது எப்படி இறந்துச்சு என்ன. சில டைம் பாடி இறந்து போன பாடி வருது, கொலை செய்யப்பட்ட பாடி வருது. எனக்கு வந்து நான் வந்து இங்கே 2 பேர் தான் நாங்கள் இருக்கோம் சென்னையில். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு 40-50 பாடி வருது. நாங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும், நாங்கள் அட்டாஸ்பி பண்ணிகிட்டே இருக்கணும். நாங்கள் அந்த கூறு செஞ்சு எப்படி இறந்துச்சு என்ன இருந்துச்சு நாங்கள் வந்து கவர்மெண்ட் சொல்லிகிட்டே இருக்கணும். அதனால் எனக்கு தூங்குற டைம் இல்லை. நான் கேட்டேன், என்ன தூங்குற டைம் இல்லைன்னு கேட்டேன். சில டைம் நான் ஒரு வாரத்துக்கு 4 ஹவர் தூங்குவேன் அப்படின்னாரு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. நான் கேட்டேன், எப்படி சார் நான் ஒரு வாரத்துக்கு 4 ஹவர் எப்படி தூங்குங்கன்னா, அவர் சொல்கிறார் வந்து, நான் உட்காந்துக்கிட்டே ரெஸ்ட் எடுப்பேன், உட்காந்து அப்படியே அமைதியாக இருந்தாவே ரெஸ்ட் ஆகிடும். நான் பாடியை வெட்டும்போது கூறு போடும்போது எனக்கு பாடி ரெஸ்ட் வரும். என் மைண்டை வந்து நான் அப்படி பழகிட்டேன். எனக்கு இப்போ கிட்டத்தட்ட நான் இன்னும் 2-3 வருஷத்தில் ரிட்டையர் ஆகிடுவேன் அப்படின்னாரு. எனக்கு வந்து லைஃப்பில் மிகப்பெரிய ஷாக்கு, மிகப்பெரிய போதனையும் அதான் சொல்லுவேன். ஸோ ஐ திங்க் இப்போ எங்கள் ஊர்லன்னு சொல்லுவாங்க, சார் நீங்கள் தூங்கலைன்னா, இப்போ நிறைய பேர் டாக்டர்ஸே நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் தூங்கலைன்னா நீங்கள் போச்சு. எனக்கு உண்மை தான், அது உண்மை தான். நான் சொல்கிறத வந்து அப்படியே லிட்டரலாக எடுத்துக்கூடாது. ஆனாலும் எனக்கு தூக்கத்தை இன்னும் தள்ளணும். பல கலைகளில் பெரிய வல்லுநராக இருந்தவர் டாவின்சி. ஆமாம், அவர் வந்து ஜென்ரலாக பாலிஃபேசிக் ஸ்லீப் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ப்ராக்டிஸ் பண்ணதாகவும், நேரடியாக நீங்கள் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குறத அவர் உடைச்சிட்டு அங்கங்கே ஒரு மணி நேரம் சின்ன ரெஸ்ட், ஒரு எப்படி சொல்கிறது, இங்கே 1 மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் முடிச்சுட்டு இன்னொரு ஒரு 20 நிமிஷம். இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே இதை ஃபாலோ பண்ண தேவை. சில பேர் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். மேபி நான் அப்படி தான் இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 2.5 எனக்கு ஒரு 3 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் தூங்கிட்டேன்னா எக்ஸ்ட்ரானரி. 8 ஹவர்ஸ்லாம் தூங்கிட்டேன்னா நான் வந்து அடுத்த 1 வருஷத்துக்கு அடுத்த 1 வருஷத்துக்கு தூங்குற மாதிரி, ஒரு வாரத்துக்கு தூங்குற மாதிரி ஆகிடும் ஆக்சுவலாக வந்து. அதனால் வந்து தூக்கம் வரும், அப்பையும் ஏதாவது படிச்சுக்கிருப்பேன், தூக்கம் வரும், ஏதாவது கேட்டுக்கிட்டு இருப்பேன், தூக்கம் வரும், உட்காந்து பேசிக்கிருப்பேன். எங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் சிரிப்பாங்க, நான் கீழே பேசிக்கிட்டே தூங்கிடுவேன். பேசிக்கிட்டே தூங்கிட்டு அப்புறம் என்னடா அப்படின்னு அவங்க சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்பி ஆரம்பிப்பேன். ஸோ இது ஒரு பைத்திய நிலைமை தான். இது வந்து யாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், சொல்கிறேன் ஆக்சுவலாக. நீங்கள் நிறைய நம்ம ட்ராவல் அப்படின்னு பேசுறதுனால கண்டிப்பாக ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை டக்கு நான் ஞாபகத்து வருது. எனக்கு நீங்கள் சொன்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஒரு புழுவாகவும், அதுக்குள்ளே பல மனிதர்கள் அந்த புழு வந்து எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போகுது அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று இருக்குல்ல. ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு ஒரு உயிருள்ள பொருளாக அது வியூகிச்சு அதை பொறுத்து பார்க்குற ஒரு பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த இமேஜரியே. அண்ட் ஐ லைக் தட் யூ ஆர் ஏபிள் டு see திங்ஸ் வித் தீஸ் ஐடியாஸ். ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து பொயட்டு தான். ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து, அல்லது ஒரு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட்டு, ஈவன் ஒரு கார்பெண்டராக இருந்தால் கூட, ஒரு சில சேர வந்தாலும் அவர் ஒரு பொயட்டு தான். எப்பயுமே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பொருளை பார்க்கும்போது அது இன்னொரு பிரதிபலிக்குது. மெட்டாஃபர் அப்படின்றது உங்களுக்கு வந்து அதுதான். உங்களுக்கு மெட்டாஃபர் அப்படின்றது வந்து நம்ம வெறும் ஷூ போடலை. இப்போ ஷூ எடுத்தோன்னா ஷூ போடலை. இது வந்து ஆதி மனிதனுடைய கால்னு சொல்லலாம். ஏன்னா இது எப்படி நான் சொல்லுவேன்னா, புத்தர் வந்து ஒரு கட்டை போடுறாரு. நிச்சயமாக வந்து ப்ராஃபெட் முகமது வந்து ஒரு விதமான அவர் வந்து ஒரு செருப்பு போட்டிருப்பார். ராமர் வந்து அவர் காட்டுக்குள்ளே 14 வருஷம் இருக்கும்போது ஒரு விதமான ஒரு செருப்பு போட்டுப்பார். செருப்பு அப்படின்றது வந்து ஒன்றே அப்படி கிடையாது. ஸோ இவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் அதில் இருக்குது.
அகலியை வந்து ராமர் பாதம் பட்டதுனால தான் வந்து அந்த சாபம் வந்து அது வந்து போகுது. அப்போ நிச்சயமாக பாதம் பட்டிருக்குமா, செருப்பு பட்டிருக்குமா? காலில் விழுகிறோம். காலில் விழுகும்போது பரதன் வந்து ராமனுடைய செருப்பை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பரதன் வந்து அந்த செருப்பு கொண்டு போயிட்டு தன்னுடைய அரியாசனத்தில் வச்சுட்டு அந்த செருப்பு தான் ஆளுது, நான் கீழே உட்காந்துருக்கேன் அப்படின்ற ஒரு இடம் வந்து ராமாயணத்தில் மிக முக்கியமான இடமா பார்க்குறேன். உலகத்தின் மிக முக்கியமான ஒரு பொயட்ரியாக பார்க்குறேன். ஸோ ஒரு 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 பொருள் ஒரு பொருள் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா ஒரு சினிமாவில் அது வந்து ஒரு குறியீடு ஏதோ ஒன்று வகையில் வந்து வேறு ஒரு விஷயத்தை சொல்லுது. அப்படி தான் ட்ரெயினை நான் பார்க்கும்போது என் சின்ன வயசுலேருந்து நான் வந்து ட்ரெயினை வந்து ட்ரெயின் மாதிரியே ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பேஸை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் ஃப்ளைட்டில் போகும்போது கூட ஃப்ளைட்டில் நடக்கலை. ஏன்னா ஃப்ளைட்டில் ஒரு கிராம்பியான ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ளைட்டில் வந்து நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றது கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதாவது இப்போ நான் ஃப்ளைட்டில் ஏறினவுடனே நான் அந்த சீட்டோடு நான் கட்டப்படுகிறேன். ஆமாம். அதாவது நீ உட்காரு அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஒரு ட்ரெயின் அப்படி இல்லை. நீங்கள் பஸ்ஸில் போகும்போது கூட பஸ்ஸில் நீங்கள் உங்கள் இருக்கையை விட்டு நீங்கள் எந்திரிக்க முடியாது. நீங்கள் எந்திரிக்கிறேன்னா யாருக்கோ இடம் கொடுக்க போகிறீங்க, அல்லது நீங்கள் இறங்குறதுக்கு முந்தி நீங்கள் நிற்க போகிறீங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து இருந்தீங்களா. ஆனால் ஒரு நல்ல ட்ரெயின், அதுவும் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின், ஒரு இரவில் நீங்கள் எந்த மனிதனும் அவன் ஒரு இடத்துல உட்கார்றது கிடையாது. அவன் அதுக்குள்ளே நடக்கிறான். எப்படி நடக்கிறான்னா, ஐன்ஸ்டைன் சொல்லுவார், அதாவது வேகமாக ஒரு பொருள் போய்க்கிருக்கு, அதுக்குள்ளே ஒரு மனிதன் வேகமாக நடந்து போய்க்கிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட டைமெல்லாம் அதுக்குள்ளே வருது, அந்த டைம் லைட்டெல்லாம் அதுக்குள்ளே வருது, அவர் பேசுகிற E=mc² அதுக்குள்ளே வருது. ஸோ நம்மளை தூக்கி சுமந்து பிரயாணிக்கிட்டே இருக்குது. அந்த பிரயாணம் எப்படின்னா, ஒவ்வொரு ட்ரெயினில் ஏறிட்டும் நம்ம ட்ரெயினை விட்டு இறங்கும் போதும் நம்ம வேற ஆளாக மாறிடுறோம். நம்ம நினச்சிக்கிறோம் ஒரு 8 ஹவர் நம்ம ட்ரெயினில் போகிறோம். இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரெயினில் ஒரு 300-400 வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன். 400 வாட்டி இரவுகளில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 400 வாட்டி நான் ஒரு தடவை தூங்கினது கிடையாது. நான் வீட்டுக்கு டயர்டாகி தான் ஒரு 2 ஹவர் தூங்கியிருக்க முடியல. நான் ட்ரெயின் இரவு ஃபுல்லாக நான் பார்த்துருப்பேன். ஒரு 12 மணிக்கு 8 மணிக்கு ஏறினோம்னா ஒரு 10-11 மணிக்கெல்லாம் மனிதர்கள் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. வயசானவங்க தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் ட்ரெயினுக்குள்ளே ஒரு அலாதியான நட்பு ஒன்று உருவாகும். ரயில் சிநேகிதம்னு ஒன்று சொல்கிறான். ஆக்சுவலாக ரயில்களில் காதல்கள் ஏற்பட்டிருக்கு, உறவுகள் பிரிஞ்சிருக்கு, எவ்வளோ விஷயங்கள் ட்ரெயின் நடந்திருக்கு. ஸோ ட்ரெயின் ஒரு எக்ஸ்ட்ராடினரி, எப்படி சொல்கிறது, ஒரு மனித இனத்தின் ஒரு பெரிய, நான் ட்ரெயினை ஒரு சந்தைன்னு கூட சொல்லுவேன். ஸோ அந்த ட்ரெயினுக்குள்ளே நான் ரொம்ப வருஷமாக இந்த ட்ரெயினை நான் ட்ரெயினை விட்டு ஒரு தடவை ட்ரெயின்லேருந்து கீழே பிளாட்ஃபார்மில் விழுந்திருக்கேன், ட்ரெயினில் ஓடி ஏறியிருக்கேன், ட்ரெயினில் ஒரு பிளாட்ஃபார்மில் இறங்கி தண்ணி குடிக்க போனவன் மிஸ் ஆகி ஓடி போய் கடைசியில் ஏறி எங்கள் அப்பா பார்த்து என்னை அடித்து அப்புறம் கட்டி பிடிச்சி அழுது, பலவிதமான உறவுகள் ட்ரெயினில் இருந்திருக்கு. அப்புறம் காலேஜ் படித்தவங்க சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டேன்னு ஒன்று கொண்டாடுவாங்க. அந்த ட்ரெயின் மேலே ஏறிட்டு ஒரே கலட்டாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்து மேலே ட்ரெயினில் இறப்பு, ட்ரெயின் தண்டவாளங்களில் இறந்து போன மாடுகள், ட்ரெயின் தண்டவாளங்களில் இறந்து போன யானைகள், இப்படி ட்ரெயினை பற்றி ஒரு 10,000 இமேஜஸ், 10,000 விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக அந்த ட்ரெயினில் இருக்க டிடிஆர்கள், அந்த ட்ரெயினில் எப்பொழுது ஏறினாலும் ஒரு சஸ்பென்ஸ் என்ன இருக்குன்னா, அந்த என்ஜின் எப்படி இருக்கும் அப்படின்றது. அந்த என்ஜினுக்குள்ளே யாருமே ஏற விட மாட்டாங்க. ஆமாம். இப்போ இது எனக்கு பெரிய மிஸ்ட்ரியே, ட்ரெயின் என்ஜின் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த படத்தில் ட்ரெயின் என்ஜினுக்குள்ளே ஏறினேன். அந்த படத்துக்குள்ளே ட்ரெயின் என்ஜினில் ஏறி ட்ரெயினில் இருக்கவங்க மனிதர்களை பார்த்து அவங்கள்ட்ட பேசி, அவங்க அந்த ஹீட்டில், உங்களுக்கு தெரியுமா, ட்ரெயினில் 12 மணி நேரம் ட்ராவல் பண்ண என்ஜின் டிரைவர்ஸு 12 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க சிறுநீர் கழிக்க முடியும். ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்துட்டாங்கன்னா அந்த 2 பேர் இறங்கவே கூடாது. அந்த 2 பேரில் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் அந்த யங்காக புதுசாக ட்ரெயின் பண்ண அவர் மட்டும் போய் ஒரு ஸ்டேஷனுடைய பாத்ரூமில் போய் சீக்கிரமாக எடுத்து வரலாம். அது கூட இருக்கக்கூடாது. அந்த ட்ரெயின் கேப்டன் இறங்கவே மாட்டார். அப்போ பாருங்கள், இது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ இவ்வளவு, இப்போ ஒரு ட்ரெயின் 1500 பேர் போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரெயினை பார்த்துக்கிறதுக்கு ஒரு 400 பேர் அங்கே கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறாங்க. அவங்க அப்படியே விழித்து கொண்டே இருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் ட்ரெயினில் இருக்குது. ட்ரெயினுடைய அந்த 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 உலோக குவியல், அது கிட்டத்தட்ட அது எப்படி சொல்கிறது, அது ஒரு நம்மளை பாதுகாக்கிறது. ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் சிலத்தையும் பார்க்குறோம். ட்ரெயின் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய நம்மளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு டைம் மிஷினாக கூட நான் பார்க்குறேன். லவ்லி.
அதுதான் அன்றைக்கி நான் பேசும்போது மேடையில் பேசும்போது திடீர்னு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, திடீர்னு ட்ரெயின் வந்து ஒரு புழு, அது வந்து நான் அந்த இமேஜ் என் மனசுக்குள்ளே இல்லவே இல்லை, நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்துருச்சு. அது என்னென்னா, அந்த ட்ரெயினை பற்றி I always try to pronounce what is that actually. Still I couldn't find a word actually. ஏன்னா பெரிய மிஸ்ட்ரி தான் ட்ரெயின் ஆக்சுவலி வந்து. நான் அப்படி தான் பார்க்குறேன். எப்போ மொதல் ட்ரெயின் வந்துச்சு, ட்ரெயினை வந்து அமெரிக்காவில் போடும்போது எதுக்கு போடுறாங்கன்னா வந்து அவங்க வந்து வெஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த ட்ரெயினை போடுறாங்க. அப்போ ட்ரெயின் வரும்போது மனிதர்கள் அந்த ட்ரெயினை பார்த்து எப்படி ஓடினாங்க, ஊரில் இருந்து வெளியெல்லாம் எப்படி ஓடினாங்க. ஸோ அந்த ட்ரெயினை பற்றியே மெட்ராஸில் எடுக்கப்பட்ட, அதாவது இந்தியாவில் எடுக்கப்பட்ட ட்ரெயின் படங்கள், குரசோவா வந்து உங்களுக்கு ஹை அண்ட் லோவில் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ஒரு ட்ரெயின் அவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி குரசோவா வந்து ஒரு ஹாலிவுட் படத்துக்கு வந்து ரன்னவே ட்ரெயின்ன்ற ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி எழுதினார். ஸோ ட்ரெயினை பற்றியான நிறைய படிப்பு, நிறைய பார்வை, நிறைய அதை பற்றி படிச்சிருக்கேன். இந்த படத்துக்காக கிடையாது, இந்த படத்துக்கு எல்லாமே பண்ணது. ஸோ அப்போ எனக்கு ட்ரெயினை பற்றி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ரொம்ப நாளாக. அந்த ட்ரெயினுக்குள்ளே ஒரு வேகமான ஒரு கதை, ட்ரெயின் வேகமாக போகுது, 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அந்த 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு கதை எப்படி பண்ணலாம், 2.5 மணி நேரத்தில் ஒரு கதை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக தியேட்டருக்குள்ளே படம் பண்ணி போனோடனே படம் முடியும் போது 2.5 மணி நேரம், அந்த 2.5 மணி நேரம் பயணத்துக்கு எப்படி பண்ணலாம்னு லைவாக பண்ணலான்னு இருந்துச்சு. அது ரொம்ப ஆம்பிஷியஸாக இருந்துச்சு. அது வேணாம், அது வந்து என்றைக்குமே ஆம்பிஷன் வந்து நம்மளுடைய சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் அது நல்லாயிருக்கும், வேணாம் ஒன்று ஒரு 5 ஹவரில் நடக்கிற கதையாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு 5 ஹவரில் நடக்கிற கதையாக தான் இந்த படம் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே. தானு சார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய நான் வந்து கதை சொல்லும்போது வந்து நந்தலாலா கசும்பா அவருக்கு பிடிக்கல. அது இப்போ தான் தெரிஞ்சு ஏன் அவருக்கு பிடிக்கல அப்படின்னு. அவர் வந்து முழுக்க ஒரு சினிமாவை வியாபாரமாகவும் பார்க்கணும், நல்ல படமாகவும் பார்க்கணும், கலை ரீதியான படமாக அவர் பார்க்கணும். வெறும் கலை ரீதியான படம் மட்டும் நான் பண்ண மாட்டேன் பாதி அப்படின்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ இப்போ எனக்கு வந்து நான் வந்து அவர்கிட்ட கதையே சொல்ல, அவர் போன சொல்கிறார், தம்பி எனக்கு வந்து பணம் நாங்கள் வெளியே வாங்கி தான் எல்லாருமே படம் பண்ணுறோம், படம் எங்களுக்கு லாபம் சம்பாரித்து தரணும், அது என் கம்பெனிக்கு பேரை நல்ல படமாக இருக்கணும், உனக்கும் அது ரொம்ப நல்ல படமாக இருக்கணும், விஜய் சேதுபதிக்கு நல்ல படமாக இருக்கணும் அப்படி தான் சொன்னான். விஜய் சேதுபதி என்ன தம்பி என்ன சொன்னான், நான் வந்து சார் நீங்கள் வந்து கொஞ்சம் டார்க்காக எடுப்பீங்க, எல்லா படங்களும் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் சார், நீங்கள் அப்படி இல்லாமல் நான் இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் சார், இப்போ தான் நல்ல அந்தஸ்தில் நல்ல ஒரு ஹீரோவான ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டு சார், அதை மிஸ் ஆகாமல் எனக்கு ஒரு பண்ண கொடுங்க சார், நீங்கள் ஆனால் உங்கள் இஷ்டம் சார். இப்போ எனக்கு இந்த 2 விஷன் வெரி இம்பார்ட்டன்ட் விஷன். நான் யூஸ்வலாக படம் பண்ணும்போது என் விஷனை மட்டும் தான் யோசிப்பேன், அடுத்த விஷயம் யோசிக்க மாட்டேன். பட் ஏன்னா எனக்கு வந்து இந்த 2 விஷயத்தையும் உள்ளே எடுத்துக்கலாம் அப்படின்னு என் அசிஸ்டன்ஸ்லாம் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் விஷனாக தான் தெரிஞ்சுது. இது வந்து சார் காம்ப்ரமைஸ் முதல் முறை இதை நீங்கள் பண்ணுறதா பார்க்குறீங்களா? புரியல. உங்கள் ஃபில்மோகிராஃபியில் இதுதான் முதன் முறை இந்த மற்ற 1-2 விஷயமும் சேர்த்து நம்ம. ஆமாம், இதுதான் நான் சொல்லுவேன். இது வந்து நான் முழுக்க வந்து ஸோ நான் என்ன பண்ணேன் வந்து, அப்போ நான் யோசித்தேன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்போது எனக்கே இந்த படம் பண்ணும்போது ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு. ஒரு மனிதன் ஒரு 30-40 கோடி ரூபா ஒரு மனிதன் போகிறான்னா, நான் என்னுடைய விஷனை மட்டுமே பண்ணுறது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு போக்கிரித்தனம்னு நான் நினச்சேன் ஆக்சுவலாக. இது என்ன ஆம்பிஷன், இது எதுக்கு ஆம்பிஷன் அப்படின்னு யோசித்தேன். இன்னொரு மனிதனுடைய பணத்துக்கு வந்து நிச்சயம் அந்த பணத்தை ஈட்டு தரணும் அப்படின்றது அந்த எண்ணத்தை மனசில் போட்டேன். அப்புறம் இன்னொரு நண்பன் எனக்கு, அவன் ரொம்ப 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 அருமையான ஒரு மனுஷன், என்னுடைய தம்பி. அவன் 10 வருடங்கள் நாங்கள் இன்னும் பேசாமல் இருந்து வந்து நேராக சேரும்போது வந்து இனி வாழ்க்கை முழுவதும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்தளவு ஒரு நல்ல பையன் அவன். ஸோ அவனு சொல்லும்போது நான் வந்து இதெல்லாம் ஒன்று சரி ரைட் இப்படி ஒரு படம் பண்ணலாம். முதல் வருஷன் எழுதி அசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது யாருக்குமே பிடிக்கல. 2வது வருஷம் எழுதினேன், 3வது வருஷம் எழுதினேன். 3வது வருஷம்லேருந்து சார் சொன்னார் வாங்க போயிடலாம் அப்படின்னாரு. 3 மாதம் ஆச்சு. அப்புறம் 4வது மாதம் ஒரு வருஷம் எழுதினேன், 5வது மாதம் 9 மாதம் 9 வருஷம். ஸோ இப்போ சொன்ன உடனே இது பயங்கரமான காவியமாக அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சாதாரண ஒரு பல்ப்பு. இது வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட்டு, உள்ளே போய் உட்காந்துன்னா நான் அப்படியே கண்ணில் போகிறது தெரியாத மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டு. அதுக்குள்ளே மனிதர்கள், அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், அதுக்குள்ளே வந்து உயர்ந்த மனிதர்கள், அதுக்குள்ளே தாழ்ந்த மனங்கள் உடைய மனிதர்கள், அவங்க எப்படி வாழ்க்கையை கற்றுக்குறாங்க. உங்களுக்கு இதில் உங்களுடைய ஒரு விஷனுடைய ஒரு பியூரிட்டி குறைஞ்சதாக நீங்கள் பார்க்க அது நினைக்கவே இல்லை. ஏன்னா என்னுடைய விஷன் நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த படத்தில் முழுக்க என்னுடைய ஃபார்மாக பார்க்குறேன். நான் இந்த படத்தில் வந்து நான் யூஸ் பண்ண கேமரா, நான் இந்த படத்தில் வந்து நான் என்னுடைய கேமராமேன் வந்து அவங்க எனக்கு கொடுத்த சுதந்திரம், அவங்க வந்து இந்த படத்தை வந்து ஒரு உலோகத்துக்குள்ளே ஒரு ஆண்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல ஒரு பெண்ணுடைய பார்வை வேணும் அப்படின்றது நான் பார்த்தேன். அவங்க தான் இதை வந்து விளக்கேற்றணும், லைட் பண்ணணும்னு பார்த்தேன். ஸோ வந்து ஃபௌசியா மேடம் வந்து இந்த படத்தில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறது எனக்கு கொடுத்த சுதந்திரம். இந்த படம் ஃபுல்லாக நான் வந்து கேமராவை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நான் போயிட்டே இருக்கும்போது வந்து நான் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நடிகர்களுக்கு நான் ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல இந்த படத்தில். யூஸ்வலாக என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷனை கம்மி பண்ணிட்டே வந்துட்டேன்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இப்போ நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது 36 மார்க்கு கீழே போனால் தான் நிப்பாட்டுவேன். நான் 100 மார்க் வாங்க ஆசைப்பட மாட்டேன். அந்த நடிப்பில் வந்து ஒரு 36 மார்க் வாங்கிட்டான்னா எனக்கு அந்த டேக் ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து எஃபெக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் மியூசிக் இருக்குது, அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபைனல் மிக்சிங் இருக்குது, ரீரெக்கார்டிங் இருக்குது. இவ்வளோ வந்து என்ன பண்ணும், அது 70 மார்க்குக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்து எனக்கு இப்போ வந்து ஒரு டேக் 2 டேக்கு மேலே எடுக்க மாட்டேன். 35 நடிப்பில் 70 ஆக்குவதை விட இது இன்னும் சுலபமாக இருக்குன்ற. சுலபமாக இல்லை, இதுதான் திஸ் இஸ் த வே இது சினிமா ஆப்ரேட்ஸ். 100% ஒரு மனிதன் அப்படின்றது வந்து, ஏன்னா இப்போ நான் விஜய் சேதுபதிக்கு ஒரு சீன் நடிக்க சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு கோவம் வருது, ஒரு 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 இடத்த வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பலார்னு ஒரு அரைஞ்சி ஒரு கோபமாக ஒரு 2 வார்த்தை சொல்கிறார். அப்படிங்கும்போது இப்போ அவர் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். இப்போ விஜய் சேதுபதி 50 படம் நடித்த பையன், அந்த பையன் என்ன கரெக்டாக 2 டைலாக் பேசிடுச்சு, அவனை அரைஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது திரும்பி வந்து நான் வந்து இல்லை சார் இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக பண்ணுங்கள் அப்படின்றத மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஏன்னா படம் பார்க்குறவங்களுக்கு வந்து அரைஞ்சிருச்சு, அது வரைக்கும் அவனை அறையலை. கோவமாக 2 வார்த்தை சொல்லிடுச்சு, அந்த வார்த்தையில் 2 கோவம் இருக்குது, அரைஞ்சிருச்சு. செயலும் வார்த்தையும் ரொம்ப அதிகப்படியாக சொல்லிடுச்சு. இதுக்கு மேலே போயிட்டு இன்னும் எமோஷனலாக அடிங்கன்னா என்ன பண்ணுறது? புரியல. இப்போ எனக்கு அதான் புரியல. எமோஷன்றது வந்து ஆடியன்ஸ் மனசில் ஏற்படுறது ஒழிய ஆக்டருக்குள்ளே நடக்கிறது விஷயம் கிடையாது. ஆக்டர் வந்து லீட் பண்ணுறாரு, அவ்வளோதான். இப்போ ஒரு பெயிண்டிங்கை பார்க்குறாரு ஒரு கேரக்டரு, என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு ஒரு ஒரு லலித் கலா அகாடமியில் ஒரு பெயிண்டிங் வச்சுருக்கு. விஜய் சேதுபதி போய் அந்த பெயிண்டிங் போய் பார்க்குறான். அப்படின்னு பார்த்தோன்னே இப்படி ஆச்சரியப்பட்டுட்டு அங்கே நான் கட் பண்ணி அந்த பெயிண்டிங் காட்டுறேன். அந்த பெயிண்டிங்கில் ஆச்சரியப்படுற மாதிரி நம்ம எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன நம்ம கேட்க முடியாது. என்னப்பா விஜய் சேதுபதிக்காக ஆச்சரியப்பட்டோன்னே நம்மளும் ஆச்சரியப்பட்டுறோம். கதாநாயகன் கதாபாத்திரம் அந்த இடத்துல ஆச்சரியப்படும் போது அப்போ நம்ம ஏன் ஆச்சரியப்பட்டான் அப்படின்ற இடத்துக்கு தான் போகிறோம் ஒழிய எப்படி ஆச்சரியப்பட்டான், ஏன்ப்பா இதுக்கு போய் ஆச்சரியப்பட்டான்ற எண்ணங்கள் வந்து கிடையாது. அதான் 24 lives per second தான். அப்புறம் when you enter into the theater, you suspend all your reality, you suspend all your factual emotions. ரியல் எமோஷன்ஸ் விட்டுட்டு ஒரு இன்விசிபிளான ஒரு எமோஷன் அதாவது வந்து ஒன்று ஏற்படுது, அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போகிறோம். ஸோ அதனால் இது வந்து 30 வருஷம் சினிமாவில் இருந்தனால தெரியுது. ஸோ இந்த டேக்கு 50 டேக் போகிறது, 60 டேக் போகிறது. இப்போ நான் நடிக்கும்போது அதை பார்க்குறேன். யங் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நான் நினச்சது மாதிரி இல்லை சார் நீங்கள் அப்படின்னா. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நினச்சது மாதிரி எப்படி பண்ண முடியும்? அப்போ நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு திட்டுறேன், உனக்கு அறிவு இருக்காயா அப்படின்றது, உனக்கு அறிவு இருக்காயா அப்படிங்கும்போது உனக்கு அறிவு இருக்காயான்னு பேசிட்டேன். சார் இன்னும் எமோஷன், உனக்கு அறிவு இருக்காயா சார் இன்னும் 10, உனக்கு அறிவு இருக்காயா, இப்படி எவ்வளோ தான் போயிட்டே இருக்குது. இப்போ உனக்கு அறிவு இருக்காயா அப்படின்னு சொன்னால் தப்பு, ஏன்னா டோட்டலி இல்லாஜிக்கலாக இருக்குது. உனக்கு அறிவு இருக்காயா போதுமே, கம்யூனிகேட் ஆகிருதே. ஸோ இதை வந்து இன்றைக்கி இருக்க யங் ஜெனரேஷன் இப்போ இதை வந்து நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து. அதனால் என் படங்களில் வந்து ரொம்ப ஈஸியாகிட்டே வருது. இப்போ இதெல்லாம் முன்னால் ரொம்ப கிளட்டராக இருந்துச்சு. அப்புறம் நம்மளே போய் ஒரு நடிகருக்கு நடித்து காட்டுறது. இப்போ இதெல்லாம் எனக்கு இப்போ என் படங்களில் இப்போ புதுசாக இப்போ விஜய் சேதுபதி சீசன்ட் ஆக்டரு, நாசர் சீசன்ட் ஆக்டர். நாசரை பற்றி ஒரு முக்கியமான ஒரு நினச்சிட்டு நீங்கள் ஆக்டிங் பற்றி இவ்வளோ பேசுறது. நாசர் வந்து என்ன பண்ணார், ஒரு சீனில் வந்து ஒரு முக்கியமான சீனில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 பேஜ் டயலாக் எழுதிட்டேன். எழுதி இப்போ கொடுத்து அவர் நடிக்க போகிறாரு. ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், ஸ்க்ரீனில் ப்ளே படிச்சிட்டாரு. அந்த இடத்துக்கு வந்த பிறகு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்த பிறகு அவருக்கு ஒன்று தோணுது. நான் சொன்னேன், மிஷ்கின் இந்த 2.5 பக்கம் பேஜ் டயலாக் இருக்குல்ல, இதை நான் பேசாமல் நான் அப்படி நடித்து காட்டணுமான்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ஆச்சரியமாயிடுச்சு. ஸோ வசனங்களே தேவையில்லை அந்த இடத்துல. அந்த இடத்துல வசனம் எல்லாமே நடிச்சு காட்டணுமா அப்படின்னாரு. இது எமோஷனாக நான் வந்து ஃபேஸ்லேயே காட்டணுமா அப்படின்னாரு. எனக்கு என்னென்னா பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் அவர் மேலே பிரிக்க ட்ரஸ்ட்டு, ஏன்னா பெரிய வெட்ரன் அவர் வந்து அப்புறம் ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு. அவர் நான் எழுதுனது மேலே வேற ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டார் அந்த கதாபாத்திரமாக. பண்ணுங்க ஏன்ட்டேன், பண்ணுங்கன்னு கிழிச்சு போட்டேன். ஏன்டா கிழிச்சினாரு, இல்லை சார் இதுக்கு மேலே இது தேவைப்படல, இந்த நான் ஒரு பர்ஸ்பெக்டிவ் வச்சுருக்கேன், அதுலேருந்து இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் நீங்கள் எடுக்க முடியும்னு சொல்லும் போது இந்த பர்ஸ்பெக்டிவ் இல்லை சார், தேவையில்லை சார். ஒரு வரியில் 2 வரியில் 2.5 பக்கம் கிழிச்சிட்டேன். கிழிச்சு போட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள் சார் ஒன்று அவர் பார்ட்னர். இதை என்ன சொல்ல வரேன்னா, இந்த கரேஜ் எப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து ட்ரஸ்ட் ஆன் த ஆர்டிஸ்ட்டு. இதே விஷயத்தை விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாலும் இதை நான் பண்ணியிருப்பேன். இதே விஷயத்தை புது ஆக்டர் சொல்லியிருந்தாலும் இதை நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நீங்கள் இப்போ பேசுகிற பல விஷயங்கள் ஒரு கொலாபரேஷன்லேருந்து உருவாகக்கூடிய, அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு உருவம் அந்த படத்துக்கு. அதுக்கு தான் நான் சினிமாவே பண்ணுறேன். நான் எழுதுனதை அவங்க நடித்தாங்கன்னா அவங்க வந்து சப்ஸ்டியூட்ஸு, அவங்க ஆளுமைகள்.
நான் எழுதுனதை அவங்க டைரக்ஷன் தான். நான் 3 காட்டுறதுனால இந்த விரல் 3 கிடையாது, 3 அங்கே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ரைட்டிங் வந்து நிமோனிக்ஸ் தான். நான் டைரக்ட் பண்ணும்போது என்னுடைய பேஜை நான் பார்க்கவே இல்லை. அப்படியா? அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் வச்சுருப்பான், டைலாக் மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பான். எனக்கு டைலாகில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. என்னுடைய படங்கள் வந்து அமைதி, சைலண்ட் ஃபிலிம்ஸ் தான் எடுக்கணும்னு நான் கிட்டத்தட்ட சைலண்ட் ஃபிலிம் தான் எடுத்துக்கிருக்கேன். இப்போ என்னுடைய ட்ரைலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைலண்ட் தான் இருக்கும். எனக்கு இங்கே ட்ரைலரை பார்க்கும்போது டயர்டாயிருது. எப்படின்னா வந்து அவங்க பேசி கீசி அதை பண்ணி இது பண்ணி ஏதோ ஒரு வகையில். ஸோ இது 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 வந்து ட்ரெயினில் நடந்திருக்கு நிறைய. இந்த கொலாபரேஷன் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த படத்துக்கு நீங்கள் இசையையும் அமைச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ வேற ஒருவர், நீங்கள் நம்பக்கூடிய ஒருத்தர் இசை அமைச்சிருந்தால் மறுபடியும் அது கொலாபரேட்டிவாக அவங்க ஒரு புது புது டைரெக்ஷன்ஸில் இதை கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் இந்த இடத்துல அது ஒரு அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? எனக்கு வந்து நான் இசையமைப்பாளராக இருக்கணும்னு எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. நான் வந்து ஒரு நாள் ராஜா சார்ட்ட இருக்கும்போது ராஜா சார் என்ன சொன்னார், நான் ராஜா சார்ட்ட பேசும்போது நிறைய மியூசிக், அவர் ராஜா சார்ட்ட ஒரு ஒர்க் பண்ண போகிறதுக்கு முந்தையே நான் 6 மாதம் அவர்கிட்ட, இந்த 6 மாதம் அவர்கிட்ட என்னென்ன பேச போனால் நிறையா படிப்பேன், நிறைய மியூசிக் கேட்பேன், நிறைய மியூசிக் கேட்டு ஒரு 40-50 கொஸ்டின் எழுதிட்டு அந்த 40 நாளுக்கும் அந்த கொஸ்டினை ஒவ்வொன்றா போய் கேட்பேன் அவர்கிட்ட. அவர் வந்து அவ்வளோ அழகாக சொல்லுவார். அப்போ ஒரு நாள் திடீர்னு சொல்லிட்டே, நீ சீக்கிரமாக மியூசிக் போட போகிறப்பாரு அப்படின்னு சொல்கிறார். எனக்கு பெரிய சிரிப்பு. இல்லைப்பா, நான் சொன்னேன், ஏன்ப்பா நீங்கள் ஒரு ஜெயண்ட் இருக்கீங்க, நான் என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைடா, எனக்கு என்னமோ மனசில் தோணுது, நீ வேணால் பாரு அப்படின்ட்டார். அப்புறம் ஒரு வருஷம் கழித்து எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படுது. மனஸ்தாபம் அப்படின்னா என்னென்ன, எப்படின்னா வந்து என் மேலே தான் தவறு அப்படின்னு நான் சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு டைரக்டராக ரொம்ப டிக்டோரியலாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. அது தவறோ ரைட்டோ அப்படின்றத விட அந்த இடத்துல நான் ஒரு டைரக்டராக இயங்கினேன். அது வந்து என்னுடைய தந்தையும் தாயும் ஆகிய உலகத்தின் மிகச்சிறந்த சிருஷ்டிகர்த்தாவான இளையராஜாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது அப்போ என்ன பண்ணிட்டாரு, இல்லைம்மா நான் இனிமேல் உனக்கு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொன்னால், நானும் அப்போ எல்லாம் புரிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த மாதிரி இப்போ நான் 2-3 பேர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நான் அவங்கள்ட்டே நான் இளையராஜா தான் எதிர்பார்க்குறேன். அவங்கள்ட்டையும் நான் வந்து கிட்டத்தட்ட அது அவங்க மேலே தவறு கிடையாது, அது எனக்கு அடாப்டபிலிட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது என் மேலே தான் தவறு ஆக்சுவலாக. அப்புறம் எனக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னுக்கும் போது நான் சின்ன வயசுலேருந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் படிச்சுக்கிட்டே நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஒன்று என்ன பண்ணேன், திடீர்னு ஒருத்தரை மீட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நரேனுடைய குழந்தை பர்த்டே அன்னைக்கு நரேனுடைய மனைவிக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு குருவை மீட் பண்ணேன். அவருக்கு 90 வயசு. அவர் போய் பார்த்தா அவர் வந்து இந்துஸ்தானி சொல்லிக் கொடுக்குறவர். மறுநாளே அவர்கிட்ட ஜாயின் பண்ணி ஒரு 3.5 வருஷமாக அவர்கிட்ட வந்து இருக்கும்போது எனக்கு இப்போ ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் வருது, இப்போ பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணேன், அதுக்காக உடனே பண்ண முடியல. அதுக்காக என்ன பண்ணேன், நான் ஐ எம் கேப்பபிள் ஆஃப் கம்போசிங் டியூன்ஸ். அது வந்து ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நான் ஒரு 5 வயசுலேருந்து பாடிக்கிட்டே இருக்கேன், நிறைய பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் நான் தனியாக ஒரு ஆல்பம் தயாரிக்கிற அளவுக்கு ஒரு 25-30 பாடல்கள் நான் டியூன் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முந்தைய என்னுடைய காலேஜில் தான் அதை பாடியிருக்கேன். நான் வந்து அப்புறம் இந்த ஒரு 3.5 வருஷம் கொடுத்த ஒரு சின்ன தைரியம் அதுக்கப்புறம் எனக்கு நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஃப்ரான்சிஸ் மாஸ்டர் அவர் வந்து அவர் கண்டக்டர், அவர் கூப்பிட்டுக்கிட்டேன். அவர் எல்லா படங்களையும் எனக்கு அவர் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. அவரை கூப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அவனை வந்து ஒரு பியானிஸ்ட்டு, வந்து அரவிந்தன் ஒரு பையன் அவன். அப்புறம் இன்னும் 2-3 ஒரு கிட்டாரிஸ்ட் ஒருத்தன். அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டு இதை வச்சு தென் ஐ ஸ்டார்டட் கம்போசிங் பண்ணும்போது எப்படின்னு கேட்டால் வந்து இப்போ வந்து ஒரு டியூனுக்கு வந்து 5 ஆல்டர்னேட்டிவ் தயாரிச்சுப்பேன். இப்படியே பண்ணி சாங்ஸ்லாம் பண்ணிட்டேன். சாங்ஸ் எனக்கு வந்து கஷ்டமாக இல்லை. அதுக்கப்புறம் ரீரெக்கார்டிங் தான் வந்து நான் ஒரு 8 மாதம் பண்ணேன். ஏன்னா இப்போ இளையராஜா பார்த்தோன்னே ஒரு விஷயத்தை புரிஞ்சு உடனே பண்ணிடுவார். எனக்கு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லை. ஸோ இட் நியர்லி டுக் 8 months ஃபார் மீ டு ஒர்க் ஆன் மை ரீரெக்கார்டிங். பண்ணி முடிச்சுட்டு ஒரு பெரிய ஹெவியான ஆர்கெஸ்ட்ரா, ஒரு 42 pieces ஆர்கெஸ்ட்ரா. யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் டெக் அண்ட் எவ்ரிதிங்? ஆமாம், அதெல்லாம் பண்ணிட்டேன். எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எழுதுனாங்க. இவர் தான் ஃப்ரான்சிஸ் தான் எழுதி நாங்கள் போகும்போது நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண ஒரு 2 ஜெயண்ட், ரொம்ப முக்கியமான ஆள் சொல்ல வந்து ஷேகர்னு ஒரு பெரிய ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட்டு செல்லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் கல்யாண் பெரிய வயலினிஸ்ட். இவங்க 2 பேர் எனக்கு பெரிய ஹெல்ப் என்னுடைய ஆர்கெஸ்ட்ராவில். ஸோ இவங்கள்ட்ட இது பண்ணி அவங்களோட கொலாபரேட் பண்ணி ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ் புல் ஆஃப் சம்திங். நம்மளுடைய கடந்த 2 சந்திப்புகளில் ஒன்றில் நீங்கள் ஹார்மோனியை பற்றி வச்சுட்டு வாசிச்சுட்டு இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி தற்செயலாக ஒரு தியேட்டரில் சந்திக்கும் போது நீங்கள்
பியானோ கற்றுக்கணும், ஆக்சுவலி நீங்கள் போய் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒரு மியூசிக் கற்றுக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. எது கேட்குறேன் அப்படின்னா, இசை அப்படிங்கிறது உங்களுக்கு சமீபமாகவே ஐ திங்க் ஃபார் அ வைல் நவ் யூ ஹேவ் பின் ஹெவிலி இன்டு இட். இன்ஃபேக்ட் அதில் ஒரு பரிந்துரை பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணால் உங்களுக்கு இது பிரயோஜனப்படும்ன்ற ஒரு ஸ்பேஸில் நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். அது கற்றுக்கிறதுலேருந்து அதனுடைய சந்தோஷங்கள் என்னென்னு, அதனுடைய சந்தோஷங்கள் என்னன்னு கேட்கலான்னு நினச்சவங்களா? இசை அப்படின்றது வந்து ஒரு ஆர்டர்டு சவுண்டு சொல்லலாம். உலகத்தின் மிகச்சிறந்த ஆர்டர் ஆர்ட்டில் சைலன்ஸுக்கு அப்புறம் கிரேட்டஸ்ட் ஆர்ட் மியூசிக்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் பொயட்ரி, அஃப்கோர்ஸ் பெயிண்டிங்கு. பட் மியூசிக்கு 7 ஸ்வரம் தான். சாரி காமா பா பா தா நீக்கு அப்புறம் திரும்பி சாதான் ஆரம்பிக்குது. பெரிய ஆச்சரியம் இருக்குது. இது வந்து ஏன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியல. ஒரு ஆக்டேவில் ஆரம்பித்து இன்னொரு ஆக்டேவுக்கு வேறு போயினா தாக்கு அப்புறம் நீக்கு அப்புறம் வேறு ஏதோ வார்த்தை போனால் திரும்பி சாதான் வருது. அதே குவாலிட்டி வருது, ஆனால் அதோடைய ஃப்ரீக்குவன்சி மட்டும் டபுளாக இருக்குது. பெரிய மிஸ்ட்ரியில் இசை இருக்குது. அப்புறம் பறவைகள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹம்மிங் பேர்ட்ஸு, குயில் பர்டிகுலராக அது பாடும்போது அதில் இருக்க ஒரு பெரிய சோகம் இருக்குது. பெரிய சோகம் இருக்குது. ஏன்னா குயில் பாடும்போது பிரிவை தான் பாடுது, தன்னுடைய இணையை தேடி பாடுது. எல்லா ஆப்பிரிக்கா காட்டுக்களில் வந்து நிறைய சத்தங்கள், அதாவது பூச்சியின் சத்தங்கள் எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு அதில் பெரிய ஆர்டர் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சுவர்கோழி கத்துது நம்ம வீட்டில் ஒரு பாச்சை கத்துது அப்படின்னா அது கூட ஒரு கரெக்டான ஒரு ஃப்ரீக்குவன்சியில் அது வந்து பண்ணுது. இப்போ ரீசெண்டாக நான் வந்து வேல்ஸுடைய சாங்கை பற்றி படிக்கணும்னு வச்சுருக்கேன், புக்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். திமிங்கலம் வந்து கிட்டத்தட்ட வந்து 2000-3000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற தன் இணைக்கு கடலுக்குள்ளேயே அது வந்து சத்தத்தை எழுப்பி அது 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டரில் இருக்க அந்த இணையை, பெண் இணையோ ஆண் இணையோ அது கண்டுபிடிச்சி அதை தேடி வருது. ஸோ பெரிய மிராக்கிள், பெரிய மிஸ்ட்ரி மியூசிக்கில் இருக்குது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் எல்லா காலகட்டத்திலையும் நம்மளுடைய ஃபோக் மியூசிக் இருக்குது. அதாவது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா தமிழ் இசையில் அப்படின்னா நான் ரொம்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அதாவது எப்படின்னு கேட்டால் வந்து ஒரு 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 நிலம் அப்படின்றது வந்து காடும் மலையும் சார்ந்த இடம் தான். அந்த அந்த மலையும் காடும் சார்ந்த இடம் தான் குறிஞ்சி நிலம். அந்த குறிஞ்சி நிலத்தினுடைய இசையை பற்றி எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் ரொம்ப டீப்பராக பார்த்தவங்க நம்ம தமிழ் இனம் தான் நினைக்கிறேன். தமிழினம் அப்படின்னா தமிழர்கள் வந்து அது வந்து ரொம்ப டீப்பராக சங்க காலத்தில் வந்து நான் வந்து தமிழர்கள்னால் நான் தள்ளி பேசலை, நான் சொல்கிறது வந்து இந்த திராவிடியன் ரேஸ் இந்த கார்னரில் இருந்த இந்த லெமூரியா கண்டம்லாம் இருந்த காலத்திலேருந்து ஒன்றாக இருந்த காலத்திலேருந்து இந்த ஒரு புரோட்டோ திராவிடியன் இனம் வந்திருக்கும்ல, அது வந்து ரொம்ப டீப்பராக அதை பார்த்துருக்கு. அதை பற்றி உங்களுக்கு வந்து அயோஸ்ரீதாசர் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த குறிஞ்சி நிலத்தில் வரக்கூடிய ஒரு அந்த சத்தங்களுடைய ஆர்டரை வந்து அவன் வந்து படுமலை பண் அப்படின்று எழுதுகிறான். படுமலை பண் எப்படின்னா வந்து மலையில் பாடப்படும் பாடல், பண்ணா பாடல், மலையில் பாடப்படும் பாடல். அப்போ மலையில் யார் பாடுவான்னா முழுக்க அவங்க என்ன பண்ணுறாங்க, மலையில் என்ன வருதுன்னு பார்த்தா மலையில் ஒரு பெரிய அருவி வருது. அந்த அருவி எப்படி ஓடுது, மலையில் இருக்க மான் எப்படி ஓடுது, இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பேரலாக என்ன பண்ணுறாங்க வந்து என்ன இந்த நிலப்பரப்புக்கு என்ன பாட்டு பாடலாம். அப்போ இந்த குறிஞ்சி நிலத்தில் என்ன மாதிரி மனிதர்கள் இருக்காங்க, காதல் இருக்குது, மோதல் இருக்குது, ஊழல் இருக்குது, இதெல்லாம் வச்சு என்ன மாதிரி ஒரு பாடல், என்ன மாதிரி ராகத்தை பாடலாம் அப்படிங்கும்போது படுமலை பண் அந்த படுமலை பண் ராகம் வந்து பிற்காலத்தில் நடபேரியவே மாறுது. இப்போ நடபேரவி யார் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக நீங்கள் சொல்லணும்னா வந்து நான் ஒரு புக்கு படிக்கிறேன். அந்த புக்கில் வந்து மம்மதுன்னு ஒரு பெரிய ஸ்காலர் இருக்கார், மதுரையில் இருக்கார், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் நிறைய தமிழ் இசையை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்காரு. அப்போ அவருடைய ஒரு புத்தகத்தை வாங்கி நான் படிக்கும்போது உள்ளே திறந்து பார்த்தா பெரிய ஷாக்கு. அந்த படுமலை பண்ணுக்கு அவர் கொடுத்த எக்ஸாம்பிள் எந்த பாட்டு இன்றைக்கி சினிமா பாட்டுனா வந்து ஆழ்தோட்ட பூபதியை கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப ஷாக்காக போச்சு. ஆழ்தோட்ட பூபதி வந்து ஒரு லோக்கலான பாட்டு தான் அது என்னடா அந்த பாட்டுக்கு என்ன இவர் வந்து படுமலை பண்ணு நடபேரவி சொன்னார் அப்படின்னா அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த பாட்டு நான் எங்கே கிடைக்குதுன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது இது ஏற்கனவே பல பேட்டிகளை சொல்லியிருக்கேன். வேலை செஞ்ச ஒரு பாடம் வெளியே அங்கே இருக்க ஒரு ட்ரைபல் வீட்டில் ஒரு பாட்டு கேட்குது, அந்த பாட்டை போய் கேட்குறேன். அந்த பாட்டு கேட்டால் ரொம்ப அலாதியாக இருக்குது. எங்கே கேட்டேன்னா அந்த கேசட்டை வாங்குகிறேன், ஊட்டியில் போய் கேசட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து
நான் யூத் படத்தில் வந்து நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் கம்போசிங்கில் இந்த பாட்டுடைய ஹம்மிங்கை நான் ஹம் பண்ணுறேன். அந்த ஹம் பண்ணி அந்த பாட்டு தான் வந்து ஆழ்த்தொடு பூபதி. அப்போ பாருங்கள், நான் இருந்த இடம் வந்து ஊட்டி வந்து மலையும் காடும் மலையும் சார்ந்த இடம். ஸோ குறிஞ்சி நிலம் அது. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரானரியான ரிசர்ச் நம்ம தமிழில் நம்ம நடந்திருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப டீப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வெஸ்டர்னில் வந்து பிளெயின் சாங்கில் ஆரம்பித்து கிரிகாரியன் சாண்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கலில் பர்டிகுலராக பாக்கு, மொசாட்டு, பீத்தோவன், ஷூபர்ட்டு, ஷாப்பன்னு, அதுக்கப்புறம் ரஷ்யன் மாஸ்டர்ஸில் வந்து ரக்மானினோவ், ப்ராக்கோஃபீவ், த கிரேட் ஷோஸ்டகோவிச், இவங்கெல்லாம் பண்ணது வந்து கேட்கும்போதெல்லாம் வந்து உலகத்தின் மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய ஆர்கிடெக்சர் வந்து அவங்க மியூசிக்கில் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு சர்ச்சை போய் பார்க்கும்போது வந்து இப்போ கலோனில் ஒரு சர்ச்சை போய் பார்த்தேன் இந்த வாட்டி. ஒரு அவ்வளோ பெரிய சர்ச்சை பார்க்கும்போது மியூசிக் தான் தெரியுது. ஒரு பெரிய சிம்ஃபனி அதுக்குள்ளே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப மனிதனால் மியூசிக் கேட்காம இருக்கவே முடியாது. ஏன் அதிகமாக இளையராஜா பாட்டை நம்ம கேட்குறோம் அப்படின்னா, எல்லா காலகட்டத்திலையும் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்டான ஒரு கனெக்ட் தேவைப்படுது. அந்த தோ மியூசிக் இஸ் அ மோஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் ஃபார்மு. ஆனால் அந்த ஃபார்முக்கு அந்த அப்ஸ்ட்ராக்டில் ஒரு பெரிய ஃபார்ம் இருக்குது. இப்போ லலிலாலோ அப்படிங்கும்போது நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 76க்கு அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகிறோம். அந்த பாட்டு வந்து இளையராஜாவுடைய அம்மா வயிற்றுக்குள்ளே போகுது. அப்படியே வயிற்றுக்குள்ளே போய் அங்கே எங்கேயோ போகுது. ஆக்சுவலி அது வந்து கிட்டத்தட்ட மருத நிலத்துக்கு போகுது. அது உங்கள் வயல் சார்ந்த இடத்துக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஜீனியஸ்ன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது வந்து ராஜா ஐயாவுடைய அப்பாவும் அம்மாவும் மிகப்பெரிய ஜீனியஸ். ஏன்னா அவங்க அண்ணா பெரிய ஜீனியஸ்ன்னு தெரியும். ஸோ அங்கே போகுது அது. ஸோ மியூசிக் வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வந்து ஸ்ரீதர் சார் போயிட்டு எம்எஸ்விட்ட போய் உட்காந்து ஒரு பாட்டு கேட்குறாரு. அந்த பாட்டை கேட்குறாரு, அந்த மியூசிக் இருக்குது, ஆனால் வரவே இல்லை, அந்த சுச்சுவேஷனுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் 6 மாதம் உட்காராங்க, வரவே இல்லை. கடைசியில் வந்து இது எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த சுச்சுவேஷனுக்கு கம்போசிங் வரலன்னா திறமை இல்லாமல் இல்லை, ஏதோ இட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஏன்னா ரொம்ப டெப்த்தான ஒரு ராகம். என்ன பண்ணுறது என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது, சரி இதை எப்படி சால்வ் பண்ணலாம், கண்ணதாசன் போய் பேசலாம் அப்படின்னா கண்ணதாசன் போயிடனே என்னப்போ சுச்சுவேஷன் உடனே கண்ணதாசன் உடனே அவர் எழுதுறாரு, நெஞ்சம் மறப்பதில்லைன்னு எழுதுறாரு. நெஞ்சம் மறப்பதில்லை. இப்போ அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 3 செஞ்சுரியினுடைய சத்தம் அதில் கேட்கும். போன செஞ்சுரியில் நான் உன்னை காதலிச்சுக்கிருந்தேன், அதுக்கு முந்தின செஞ்சுரியிலே, அதுக்கு முந்தின பிறப்பில் காதலிச்சுக்கிருந்தேன், அதுக்கு முந்தின காதலிச்சிருந்தேன், இனிமேல் வரப்போதிலையும் காதலிக்க போகிறேன் அப்படின்ற இந்த 4-5 இந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாஸ்ட்டு, ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் எல்லாமே இந்த பாட்டுக்குள்ள இருக்கும். நீங்கள் வந்து உலகத்திலே வந்து அதாவது இசையில், அதாவது திரை இசையில், அதாவது ரீ ரெக்கார்டிங்கில் வந்து ஒரே ஒரு இசையை தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா காட்ஃபாதருடைய மியூசிக் தான் சொல்கிறாங்க. தானே நானே 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 நான் தாரே ரே ராரே 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 ரா ராரே ரா ராரே ரா ராரே 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 ரா அப்படின்னு. இப்போ இதை கேட்டிங்கன்னா காட்ஃபாதருக்கு ஏன் அந்த மியூசிக்கை போடுறாரு, நீனோ ரிட்டான்னு ஒரு பெரிய ஏன் போடுறாரு அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த சிசிலியிலேருந்து இட்டாலியிலேருந்து மைக்ரேட் ஆகி வந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து இங்கே அமெரிக்காவில் வந்து கத்ரோட்டாக ஏதோ ஒன்று குறுக்கன் இதில் பண்ணி அவங்க வந்து அந்த ஊரில் ஒரு வயலன்ஸை வச்சு அவங்க ஆள்றாங்க. ஆனால் அந்த வயலன்ஸுக்குள்ளே தன் தாய்நாட்டை பிரிந்து வந்ததும் நான் இங்கே இன்னும் அகதியாக இருக்கிறேன்ற சோகம் உனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த படம் ஆரம்பிக்கும் போது அந்த படத்தினுடைய தீமை தான் இதெல்லாம் போடுறாங்க. இப்போ இந்த தீமை நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் டெய்லி இதை 2 வேளை வாசிக்காமல் இருந்ததில்லை. நீங்கள் வாசிக்கும்போது நீங்கள் வரும்போது எனக்கு தான் வாட்சேன். 2 வேளை நான் வாசிப்பேன், 2-3 வேளை வாசிப்பேன். இந்த ஆதி மியூசிக்கில் வந்து அவ்வளோ அப்படியே நெஜம், அந்த நெஜம் அப்படியே இருக்குது. ஸோ ஒரு அந்த காலத்தினுடைய காலம், அந்த காலத்தினுடைய வழி, அந்த காலத்தினுடைய பிரிவு, இந்த காலத்தினுடைய வயலன்ஸ் எல்லாத்தையும் ஒரு மியூசிக்கில் அடக்க முடியும் அப்படின்னா, மொழி கூட உங்களுக்கு வந்து மியூசிக் முன்னால் பக்கத்தில் நிற்க முடியாது. மொழி ஒரு எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்ப்ரெஷன் கூட நீங்கள் இருக்க முடியாது. ஸோ அதனால் மியூசிக் இஸ் த மோஸ்ட்
ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அண்ட் எவ்ரி கண்டிப்பா ஆஸ்பெக்ட்லேயும். ஒரு கிரியேட்டராக உங்களுக்குள்ள அது பயங்கரமா நிறைய விஷயங்களை அன்லாக் பண்ணிருங்களா நீங்க எனக்கு வந்து formally இன்றைக்கி வந்து கத்துக்கிட்ட மியூசிக் பிறகு? வந்து நான் எப்படி யோசிக்கிறேன்னு கேட்டால் வந்து ஒரு காலகட்டத்தில் சினிமா விட்டு போகணும்னு முடிவு பண்ணுறேன். போன பிறகு அது மியூசிக்கில் தான் இருக்கணும். அது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மனிதர் அப்படி இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். பொம்மை படம் முடித்த பிறகு எஸ் பாலச்சந்தர் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. மன உளைச்சல் ஏற்பட்டு அவரை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஜீனியஸ் அவர், ஒரு எக்ஸ்ட்ரானரி, இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய ஜீனியஸ் அவர். இந்த இந்த வியாபார தளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த படத்தை வெளியிட முடிஞ்சது. பெரிய ஹிட் ஆகுது. உடனே வீட்டுக்கு வந்து அவர் முடிவு பண்ணுறாரு, இனிமேல் சினிமாவில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் சினிமாவே நிராகரிச்சுட்டு அவர் ஒரு வீணையை எடுத்துகிட்டு போய்ட்டு உட்கார்றாரு. அவர் இறக்கும் வரைக்கும் அந்த வீணையை தான் வாசிக்கிறார். மரகத வீணைன்னு அவர் டெவலப் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வேர்ல்டில் அவருடைய வீணை கிரேட்டஸ்ட்டு எக்ஸ்போனன்ட்னா எஸ் பாலச்சந்தர் தான் சொல்கிறாங்க. ஸோ ஐ திங்க் மியூசிக் இஸ் த லாஸ்ட் ரிசோர்ட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு ஐ கேன் கோ. இளையராஜா பாடல்கள் கேட்குறது, இளையராஜா பாடலில் இருக்க மீனிங்கை பார்க்குறது, அஃப்கோர்ஸ் எம்எஸ்வி உடையது. இப்போ நீங்கள் வந்து சினிமா விட்டு போகணும் அப்படின்னு ஒரு மேடையில் கூட சொன்னதாக எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போவும் சொன்னீங்க. அதுக்கான காரணமும் சிமிலரா? இது இந்த வர்த்தக அப்படின்னு கிடையாது, அதுன்னு கிடையாது. எனக்கு ஒரு பீரியடுக்கு அப்புறம் நம்ம வச்சுக்கணும் அந்த பீரியடை. அதுக்கப்புறம் வி ஹாவ் டு வாக் ஆஃப். அப்படியா? அது கடைசி வரைக்கும் அது இருக்குன்றது ஒரு முட்டாள்தனம் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வேறு ஒரு ஏரியாவில் போகலான்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது நான் அப்படி யோசிக்கிறேன். எப்படின்னா மேபி ஐ வாண்ட் டு ட்ராவல், மேபி ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் மை டாட்டர். மேபி அவளுக்கு ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் கார்பென்ட்ரி கற்றுக்கலாம். அது ஒரு ஆதங்கத்துலேருந்து வந்த முடிவு கிடையாது. ஆதங்கம்லாம் இல்லை. அது வந்து அப்படி இல்லை, அப்படி நான் நினைக்கல. ஆக்சுவலாக ஐ திங்க் ஐ ஷுட் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, புத்தகங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்து ஐ திங்க் விஷுவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவது என்னன்னு பேசிகிட்டு இருந்தீங்கல்ல இப்போ நேரத்துக்கு முன்னாடி. அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு நடிகராக நீங்கள் போகும்பொழுது அந்த இடத்துல நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அங்கே சொல்ல முடியுமான்னு தெரில. இப்படி தான் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள், ஒரு டைரக்டோரியல் கருத்துக்கள் சொல்ல முடியாதுக்கான ஒரு இடம் சொல்ல மாட்டேன் இல்லையா? சொன்னால் ஹர்ட் ஆகும் அவங்களுக்கு. சொல்லக்கூடிய இடமும் அது கிடையாது. இந்த சிந்தனை இருக்கணும், அந்த சிந்தனை எப்பயுமே யோசிச்சுட்டு இருக்கணும். அவங்கள போகும்போது அவங்களுக்குன்னு ஒரு மொழி, அதாவது ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒரு மொழி இருக்கு, தேவைப்படும். இப்போ விஜய் சேதுபதிக்கு வந்து 2 வார்த்தையில் புரிஞ்சுப்பான். நாசர் ஒரு வார்த்தையில் சொல்லாமே புரிஞ்சுப்பார். இப்போ என்னுடைய ஹீரோயின் நான் புதுசாக ஒருத்தி ஐரான போட்டிருக்கேன்னா அவளுக்கு வந்து ஒரு 10 வார்த்தை சொல்லணும். ஆஃபீஸில் வந்து என் அஸ்டனோடய இருப்பாள், அஸ்டனோட பேசிகிட்டே இருப்பாள். அப்போ நாங்கள் பேசிகிட்டே இருப்போம் சினிமா பற்றி. அப்போ நிறைய புதுசாக வரவங்க எங்கள் ஆஃபீஸில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, நிறைய. ஸோ வி நீட் ஸ்பெசிஃபிக், அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா வந்து எல்லாருக்கும் ஒரு டியூன் வேணும்னு நினைக்கிறேன், வேறு டியூன் போடணும். புரியுது. ஏன்னா எனக்கு உங்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ட்ராகனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு பெரிய மயில்வாகனன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்குள்ள ஒரு பெரிய மனிதம் என்னால் பார்க்க முடிஞ்சது. நான் ரொம்ப ரசித்தேன். இப்போது நீங்கள் இந்த நடிப்பு அப்படின்ற இந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஆப்ரேட் பண்ணுவதனால இப்போ நிறைய நெகட்டிவ் ரோல்ஸ்க்கும் அங்கங்கே காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? மாவீரன், லியோலாம் டக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ நான் வந்து துல்கர் சல்மான் படத்தில் முழுக்க ஒரு மோசமான மனிதன் இல்லை, அதாவது அவ்வளோ மோசம், கொலைகள் பண்ணுறேன், அசால்ட்டாக கொலைகள் பண்ணுறேன், என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே கெட்டது தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேரக்டரும் பண்ணுறேன். உங்களால் ரசிக்க முடியுதா நடிப்பை? இல்லை, ரசிக்கணும். அது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல், அதாவது எப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனத்துக்குள்ளே போயிடணும். அது வந்து நான் ஒரு நாள் நல்லா அவருக்கு முதல் நாள் நான் நடிக்க போகிறேன் ஒரு படத்துக்கு. அந்த படத்துக்கு போயிட்டு நடித்து ஈவினிங் வந்தோடனே நான் நாசருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் எடுத்தோன்னா அலோனர், சார் எப்படி சார் தற்கொலை பண்ணிக்காமல் இவ்வளோ வருஷம் வாழ்கிறீங்க அப்படின்னு. அவர் விழுந்து சிரிச்சார். ஏன்னா ஒரு ஜோக், ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்துச்சு அன்றைக்கி முதல் நாள் எனக்கு. ஸோ அப்போ நான் சொல்லும்போது எப்படி சார் இது, எப்படி நீங்கள் அப்படின்னா அவர் சிரிச்சுட்டு எனக்கு புரிஞ்சிச்சுடா, இதெல்லாம் நம்ம மீறணும்டா, இதை வந்து நம்ம மனசில் போட்டுக்கூடாது. பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு அவமரியாதை மாதிரி சொல்கிறீங்களா? அவமரியாதை இல்லை, அதோடைய அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு பேடான ஒரு டைரக்ஷன், பேடான வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங், பேடான ஒரு படம் எடுப்பது எப்படி இருக்கணும்ன்றதுல உடம்பு. அப்போ ஏன்னா இப்போ நான் ஒரு 30 வருஷம் நாங்கள் சினிமாவில் இருக்கும்போது பார்ப்போம்ல, அது தப்பு கிடையாது அது. ஆனால் அது இன்சிஸ்ட் பண்ணும்போது அது இப்படி தான் பண்ணணும் போது அப்படின்போது அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டால் வந்து இப்போ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சரி ரைட்டு, ரொம்பவும் கீழே போயிடாமல் ஒரு இதை வச்சு பண்ணுற மாதிரி இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இப்போ நிறைய யங் ஸ்டூடெண்ட்ஸ், யங்காக வர்றவங்க வந்து அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. வெற்றின்றது ரொம்ப தீவிரமாக அடையணுன்ற ஒரு பெரிய பயம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்றைக்கி இருக்க காலகட்டத்தினுடைய சினிமா அவங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்குது. அதையும் நம்ம புரிஞ்சுட்டு நம்ம கொஞ்சம் பேலன்ஸும் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ ஒரு படத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முந்தி அந்த பையன் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்
அஸ்வத் வந்து எப்படின்னு கேட்டால் வந்து பெரிய என் மேலே வந்து அபிப்பிராயம். என்னுடைய லெக்சர் வந்திருக்கான், நான் என்னுடைய இன்டர்வியூ எல்லாமே பார்த்துருக்கான். அவன் என்கிட்ட நிறைய சொல்லுவான் என்னை பற்றி. நீங்கள் வந்து எனக்கு அப்பா மாதிரி சார் அப்படின்னா. என்னை அப்படி தான் நடத்தினான். 8 ஹவருக்கு மேலே என்னை இது பண்ணல. 6 ஹவர்லாம் விட்டுருவான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட்ஸ் வந்து என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு டீச்சர் மாதிரியே நடத்தினாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் அவன் என்ன சொல்லுவான், ரொம்ப டேக் வாங்க மாட்டேன் சார், இதை வந்து இவ்வளோ தான் சார் பண்ணுங்கள், இது ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்கள் சார், ரொம்ப நேச்சுரலாக நீங்கள் உங்கள் கேரக்டரை நீங்கள் நினச்சி தான் சார் அந்த கேரக்டரை எழுதியிருக்கேன், ஸோ நீங்கள் மாதிரியே இருங்க அப்படின்பா. ஸோ எனக்கும் அவனுக்கும் எனக்கு நாட் ஈவன் ஒன்ஸ் வி ஹேட் அ கன்டென்ஷன், வி ஹேட் அ ஃப்ரிக்ஷன். ஸோ இட் வாஸ் ஸோ ஸ்மூத் ஆக்சுவலி. லியோலாம் நடிக்கும்போது அதான் ஆச்சரியம். அவனை சொல்லுவான் கொடுத்துட்டு போயிடுவான், சார் நீங்கள் எதாவது பண்ணுங்கள் சார்னு போயிடுவான். அந்தளவுக்கு அவன் ஃப்ரீடம். ஸோ சில இடங்களில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் சென்சிபிளான பசங்க தான் எல்லாமே. இப்போ ட்ரெயின் பொறுத்தில்லை, யூ செட் இந்த 2 விஷயங்களையும் நான் உள்ளே சேர்த்துக்கிட்டு என்னுடைய விஷனுக்குள்ளே அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அது 2 ஃபேக்டர்ஸு புரியுது. அதனால் எனக்கு விஷன் மாறலை. காட் இட். ஓகே. அது வந்து ஒரு 2 ஃபேக்டர்ஸை ஐ கன்சிடர் ஆக்சுவலி. ஐ ஹாவ் டு டேக் இட் அஸ் அ கன்சிடரேஷன் ஹெவிலி. But that doesn't mean that I deviated from my vision. My vision is actually engine. இந்த ட்ரெயினுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்கு எது முக்கியம் தேவைன்னா என்ஜின். தட் என்ஜின் இஸ் ஆக்சுவலி விஷன் ஆஃப் த டிரெக்டர் ஆர் த ரைட்டர் ஃபார் தட் மேட்டர். பேக்கில் இருக்கவங்க தான் அந்த விஷனை அவங்களே நான் ஹெல்ப் பண்ணிப்பேன். ஆக்சுவலி சில பேருக்கு கால் உடையும், உடனே ஒரு பெட்டி எடுத்து அந்த கொடுத்து அதில் வந்து பிளாஸ்டர் போட்டு விட்ருவேன். சில பேருக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் தேவை, அங்கேயே கொடுப்பேன். சில பேருக்கு வந்து பசிங்க ஒன்றா அங்கே ஒரு ஆம்லெட் போட்டு கொடுத்துருவேன். ஸோ இதெல்லாம் நான் பண்ணது. ஆனால் அந்த பிரயாணம் அப்படின்றது என்னுடைய விஷன் நோக்கி, அந்த என்ஜின் எங்கே நோக்கி போகுதோ, எங்கே இட் மென்ட் டு கோவோ இட் வென்ட் த it reached the place safely. Got it. ஏன்னா I think it was Tarantino who said I make films for myself and everyone else is invited. Yes. அப்படின்னு in a way நீங்களும் are you very similar to that? அந்த அளவுக்கு நான் மேதமைத்தன்மை எனக்கு இருக்கான்னு தெரியல. ஒரு பெரிய மேதை அவர். பட் நான் என்ன சொல்றேன்னா வந்து அதுதான் எல்லா டேரக்டருக்கும் அதுதான் ஆக்சுவலி in a way. ஐ செகண்ட் இஸ் விஷன். அதுதான் அந்த விஷனை தான் நாங்கள் எல்லாருமே அடைய ட்ரை பண்ணுறோம் ஆக்சுவலி. அது லிட்ரலாக இந்த படத்துக்கு அமைஞ்சிருச்சு. as an engine. And then the compartments followed and the passengers seated inside, and they are pushed and they were properly taken to the destination where I wanted to reach actually, and it reached. And it's also reached, I hope it also reached Danu sir's pocket actually. Understood. ஐ திங்க் தேர் வாஸ் நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸோட பேசும்போதில்ல அவங்க சொல்லக்கூடிய ஒரு காமன் சென்டிமெண்ட், ஒரு ப்ரைவேட்டாக சொல்லக்கூடிய ஒரு சென்டிமெண்ட் என்னென்னா, ஒரு 10-15 வருஷம் முன்னாடி ஒரு நியூ வேவ் ஆஃப் சினிமா மாதிரி ஒன்று வர ஆரம்பிச்சது தமிழுக்குள்ளே. புது புது வாய்ஸஸ் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம், புது இயக்குநர்கள், நியூ கைண்ட் ஆஃப் சினிமா வர ஆரம்பிச்சது. இப்போ ஓரளவுக்கு மறுபடியும் அது 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 மூச்சுக்காக திணறிக்கிட்டு இருக்கோ, மறுபடியும் நம்ம கொஞ்சம் பின்னாடி போயிட்டோமோ அப்படின்ற ஒரு பார்வை அங்கங்கே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஓவரால் ரீடிங் ஆஃப் தமிழ் சினிமா ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐ மீன் ஆர் யூ கீன்லி ஃபாலோவிங் தீஸ் திங்ஸ்? டு யூ ஹேவ் அன் ஒப்பீனியன்? வியாபாரமாக பெரிய காசு 400 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய்லாம் சம்பாதிக்கிறாங்க. படத்தினுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகலை. அது இட் ஸ்டக் இன் 1980s and 90s. அங்கேயே இருக்கிற மாதிரி பார்க்குறேன். ஏன்னு ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று 2 படம் பார்த்தேன். ஒரு பெண்ணை வந்து ஒரு படம், அப்புறம் இன்னொரு படம் பார்த்தேன். டெரிபிள் மூவிஸ் பார்க்க முடியல. இப்போ தி கிளீனரில் என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தி கிளீனரில் வந்து எப்படின்னா அவள் வந்து ஒரு பில்டிங் மேலே க்ளீன் பண்ணுறவ தொங்கிக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிருக்கா. எத்தனையோ மாடி, ஒரு 40 மாடி. அங்கே தன் தம்பி அவன் ஆர்டிசத்தில் இருக்கவன் மாட்டிக்கிறான். அவங்க வந்து அந்த பில்டிங்கில் இருக்கவங்க வந்து உள்ளே வந்து அந்த பில்டிங் வந்து கடத்தப்படுது. அங்கே இருக்க ஒரு ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷன் ஏற்படுது. இவன் வந்து உள்ளே போய் காப்பாற்றுறான் கதை. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், போய் பாருங்கள் நீங்கள். சரி, அப்படியே ஒரு 20 years போங்க, ப்ரூஸ் வில்லிஸுடைய படம் பாருங்கள். அது என்ன படம்? அது ப்ரூஸ் வில்லிஸுடைய ரொம்ப முக்கியமான படம். அது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. டைஹார்ட். நீங்கள் டைஹார்ட் பாருங்கள். டைஹார்டு 30 வருஷத்துக்கு முந்தைய வந்த படம். இந்த படத்தை நீங்கள் இதுக்காகவே போய் கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த படத்தில் இருக்க பர்ஃபார்மன்ஸ், அந்த படத்தில் இருக்க மியூசிக், அந்த படத்தில் இருக்க டைரக்ஷன், அந்த படத்தில் இருக்க டென்ஷன், அந்த படத்தில் இருக்க எவ்வளவோ டெக்னாலஜிக்கலாக நம்ம இங்கே வந்து அட்வான்ஸாக இருக்கும் 30 வருஷத்தில். அந்த படம் டெக்னாலஜிக்கலாக ரொம்ப இன்ஃபீரியராக இருந்துச்சு படம். ஆனால் அந்த ட்ராமாவை நீங்கள் இன்னும் நீங்கள் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால் வந்து இந்த ஸ்கில்லு வந்து இட் இஸ் நாட் இம்ப்ரூவ்டு. படம் வெற்றி பெறணும், படத்துக்கு நிறைய பேர் வர்றாங்க. அதுக்கு ஒரு மெயின் காரணம் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா வந்து
சினிமாவை அகாடமிக்காக யாருமே பார்க்குறதில்லன்னு நினைக்கிறேன் இந்த காலத்தில். நான் வந்து ஐம் நாட் மின்சிங் மை வேர்ட்ஸ். இதை பார்த்த உடனே நிறைய யங் பீப்புள் மே கெட் ஆங்கர் ஆக்சுவலி, பட் ஐம் நாட் கோயிங் டு மின்ஸ் மை வேர்டு. நான் ஒரு அகடமிஷியன். நான் இளையராஜிட்ட போயிட்டு ஒரு சீனை சொல்கிறதுக்கு முந்தி ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறதுக்கு முந்தி, சார் ஒரு பொண்ணு சார் ஒரு பையனை பார்க்குறா சார், அவங்க 2 பேருக்கும் காதல் வருது சார் போடுங்கன்னா காரியம் மூஞ்சில் துப்பிடுவார். இப்படி ஒரு சுச்சுவேஷன் சொன்னேன்னா நான் வந்து அவர் சொல்கிறதுக்கு முந்தி நான் வந்து அது நான் புதுசாக யோசிச்சிருக்கணும், நான் புதுசாக வேறு மாதிரி சொல்லியிருக்கணும், அதுக்கு நான் எக்ஸாம்பிள் வேறு மாதிரி கொடுத்துருக்கணும். அப்போ அவரை வந்து நான் வந்து இன்ஸ்டிகேட் பண்ணியிருக்கணும், அவரை வந்து நான் க்ரியேட்டிவாக இன்ஸ்டிகேட் பண்ணணும். ஸோ இப்போ கமல் சார்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு சீனை வந்து, சார் நீங்கள் வந்து இந்த சீனில் நீங்கள் கோவப்பட்டு நீங்கள் கத்துறீங்க சார் அப்படின்னு ஒரு துக்கலமான எழுதின ஒரு டைலாக் கொடுத்தீங்கன்னா சிரிப்பு வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ வந்து அதனால் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சினிமாவை அகாடமிக்காக நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறேன். அகாடமிக்னால் வந்து ஒரு லேர்னிங் கர்வ் இருக்குது சினிமாக்குள்ளே. ஒரு பிகினிங், ஒரு மிடில், ஒரு எண்ட் இருக்குது. எப்படி ஒரு கதையில் ஒரு பிகினிங், ஒரு மிடில், எண்ட் இருக்கோ அது மாதிரி நம்ம பண்டிதத்தன்மையிலேயே நம்மளுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு ஸ்கேல்பலை கொடுத்து ஒரு கத்தியை கொடுத்து ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணால் நீங்கள் பண்ண முடியுமா? சத்தியமாக முடியாது. ஸ்கேல்பலை கொடுத்து ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ண முடியாது. இல்லை நான் வந்து என்ன பண்ணேன், மூளையில் ஒரு இடத்துல வந்து ஒரு கட்டி இருக்குது, அந்த இடத்துல வந்து நீங்கள் அதில் ரத்தம் தோஞ்சிருக்கு, அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு நான் ஒரு மூளை ஆப்ரேஷன் பண்ணுறக்கு ஒரு ஸ்கேல்பல் கொடுத்தேன். நீங்கள் கட் பண்ண முடியுமா? தலையை ஓப்பன் பண்ணலாம், நீங்கள் அதுக்குள்ளே மூளை போக முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் 2-3 இது பண்ணாமல் பிறகு அந்த மூளை ஆப்ரேஷன் போவீங்கல்ல, அதான் ஸ்கேல்பல். தட் இஸ் மீன்ஸ் த சர்ஜன்ஸுடைய நைஃபு. நான் அந்த மாதிரி ஒரு நைஃபை நான் லேட்டஸ்ட்டாக பார்த்தது கொட்டுக்காளியில் தான். அந்த கிளைமேக்ஸில் அது உள்ளே போகிறான், அப்படி போகும்போது அந்த பெண்ணை வந்து அவங்க வந்து அது அந்த மந்திரம்லாம் பண்ணும்போது அந்த சேவலுடைய காலத்தை அறுத்து அப்படி தூக்கி போகிறாங்க. சூரிய அதை பார்க்குறான், அங்கே கட் ஆகுதில்ல, அந்த சர்ஜனுடைய நைஃபை நான் இங்கே தான் பார்த்தேன். ஸோ வினோத் வந்து ஒரு சர்ஜன். இந்த இடத்துல ஒரு சமூகத்தின் அவலத்தை அவன் வந்து ஒரு சர்ஜன் மாதிரி அதை காட்டுறான். எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி தான் சொல்லுவேன், இந்த 25 வருஷத்தில் 2 கிரேட் ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். முதல் கொட்டுக்காளி, செகண்ட் வந்து கடைசி விவசாயி. இந்த 25 வருஷத்தில் இந்த 3 டிகேடில் இது நிறைய பேர் கோவம் வரும். என்னுடைய படங்களே அதில் வராது. அதை சொல்கிறக்கு நான் கொஞ்சம் கூட வெக்கப்படல. அதை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணி இதை சொல்லலை. என் படம்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த 30 வருஷத்தில் இந்த 2 படம் தான் கிரேட்டஸ்ட் ஃபிலிம் சொல்வேன். ஏன்னா இது சொல்கிறதுக்கு எனக்கு வந்து திராணி எனக்கு வேணும், எனக்கு தைரியம் வேணும், என் படங்களை போட்டு மிதிக்கக்கூடிய தைரியம் எனக்கு வேணும். இதை நான் 100 வருஷத்துக்கு அப்புறம் இதை ஒத்துப்பாங்க. இந்த 2 படமும் ஓடலை, இந்த 2 படம் நிறைய பேரால் பார்க்கப்படலை, இந்த 2 படம் நிறைய பேருக்கு விமர்சனம் வந்துச்சு, இந்த 2 படமும் நிறைய பேருக்கு பொறுமை இதெல்லாம் படமானு திட்டினாங்க, இந்த 2 படத்தை நீங்கள் பாராட்டினீங்களேன்னு என்னை திட்டினாங்க. இன்றைக்கி திட்டினவங்களுடைய பேரன் பேத்தி இந்த படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2 பேர் கூட அவ்வளோ பழகிருக்கேன். வினோத் பின்னாடி வந்து ஒரு பெரிய ஃப்ரெஞ்சு டைரக்டர் வந்து அவன் குருவாக எடுத்துக்கிட்டான். மணிகண்டன் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபில்ம் மேக்கர். அவன் வந்து கிட்டத்தட்ட உஸ்லமட்டிக்கில் அப்படியே ஒரு பௌத்த துறவி போல் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். இதை நான் கண்ணால் பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹோப்பை கொடுக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, 24/7 they dedicate themselves to cinema. And they want to understand what is cinema and what is not cinema. And what is a deeper cinema. என்னுடைய சினிமா என்னுடைய பணத்துக்கும், என்னுடைய பதவிக்கும், என்னுடைய ஃபேமுக்கும், நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குறதுக்கு காசுக்குமா என் சினிமா இருக்கா, இல்லை என்னுடைய சினிமா இந்த சமூகத்தில் வந்து மிகப்பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுதா? ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாகவே. பணம் சம்பாதிக்கிற தப்பில்லை, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நிறைய எனக்கு பணம் வருது நான் சொல்லுவேன். ஆனால் நான் என்னுடைய படங்கள் எதை நோக்கி போகணும்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் சொல்வது அதில் தங்கியிருக்கிற கருத்துக்கள் பொறுத்து நீங்கள் பேசல. நான் கருத்துக்கள் பொறுத்து மட்டுமே பேசலை, நான் வந்து டோட்டலாக ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக பேசுகிறேன். நான் சொல்கிறது வந்து அந்த கருத்துக்கள் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஃபிலாசபிக்கலாக இப்போ லெஃப்ட் இருக்குது, ரைட் இருக்குது, சாமி கும்பிட்றாங்க, சாமி கும்பல, இது கருத்துக்கள் இது வந்து. ஆனால் அதுக்குள்ளே இருக்க ஒர்க் ஆஃப் ஆர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். எப்படி ஒரு சாமி கும்பிடாதவர் வந்து ஒரு பெரியார் சிலையை வந்து எக்ஸ்ட்ரானரியாக வடிக்கிறாரோ,
எப்படி ஒரு சாமி கும்பிட்ற ஒரு சிவனுடைய சிலையை வந்து வடிக்கிறாரோ ரெண்டுக்குள்ளேயுமே ஆர்ட் இருக்குது. ஃபிலாசபிக்கலி தேர் டைவர்ஸ், ரெண்டு பேருமே வேறு வேறு ஆப்போசிட். ஆனால் இந்த ஃபிலாசபி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். சிவனை வடித்த அந்த சிலை செஞ்சவர், அவர் போய் அந்த பெரியாருடைய சிலையை வடித்தவர் கையை பார்த்து முத்தம் கொடுக்குறாரு. பெரியார் சிலையை வடித்தவர் நேரம் சிவன் செஞ்ச ஒரு கையை பார்த்து அவர் முத்தம் கொடுக்குறாரு. இந்த இடம் தான் நான் தேவைப்படுது, இந்த ஒரு ஆர்ட்டுக்கு தேவைப்படுது. ஒரு படம் வந்து உங்களை ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே உங்களால் பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சில எடுத்துக்காட்டுகள் இருக்கலாம். இந்த ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக அது என் கண்ணுக்கு தெரியலன்றது தான் முதல்ல உங்களை தள்ளுதா? நான் வந்து ஐ ஆல்வேஸ் அ மேன் ஆஃப் எக்ஸ்ட்ரீமாக நான் இருக்கேன். வேர் டு யூ லூஸ் அ ஃபில்ம் அப்படின்னு கேட்கலாம்னு நினச்சேன். I want this question to be paraphrased again, actually. Please come again. What makes you move away from a film? First of all, நான் வந்து ஒரு படத்தை இது கொஞ்சம் அரகண்ட்டாக சவுண்டிங்காக இருக்கும். அரகண்ட்டாக இருக்கட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஃபிலிம் கனோஷர் மட்டும் இல்லை, ஐம் அ ஃபில்ம் மேக்கர் ஆல்சோ. நான் ஒரு ஃபிலிம் கிரிட்டிக் மட்டுமே இல்லை, I'm also an actor, I'm also a music director, I'm also a writer, I'm also a director, I'm also a lyricist, I'm also a singer. ஸோ 24 ஆர்ட்லேயும் நான் இருக்கிறேன். நம்மளுக்கு கோவம் ஏன் வருது ஒரு படத்தை பார்த்து நல்லா இல்லைன்னு சொன்னால்? ஏன் கோவம் வருதுன்னா அது நம்மளுடைய படமாக பார்க்குறோம். ஆமாம். இப்போ நிறைய குழந்தைகள் என்னென்னா அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது என்னென்னா டெய்லி ஒரு நாளைக்கு 4-5 கொஸ்டின் கால் வருது. சரி, எங்கள் படத்தை பார்த்து நீங்கள் படத்தை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த படத்தை பார்த்து படம் நல்லாலன்னா எப்படி பேச முடியும்? படம் நல்லா எப்படி பேச முடியும்? நல்லா இருக்க படத்தை சிலாய்ச்சி தானே பேச முடியும். அப்போ நல்லா இருக்க படம்ன்றது வந்து இப்போ ஒரு ஃபிலாசபிக்கல் கொஸ்டின், எது நல்லது எது கெட்டதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 30 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணவங்க இப்போ ஒரு பாலுமகேந்திராவுக்கு நல்ல படம் இல்லைன்னு தெரியாதா? ஸோ பாலுமகேந்திரா இல்லை, ஆனால் என்ன பண்ணுறாரு, அவங்க குழந்தைகளுக்கு அவங்களுடைய சிஷியர்களுக்கு அதை பாஸ் பண்ணிட்டு போயிட்டார்ல. இப்போ பாலுமகேந்திரா விட்டு வந்தவங்க எல்லாருமே சில படம் நல்ல படம், நியாயமான படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்போ நான் சொல்கிறேன், ஒரு இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து தப்பு தாளங்கள், இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து ஸ்ரீதருடைய படங்கள், இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து திருலோகச்சந்திரனுடைய படங்கள், இன்றைக்கி வரைக்கும் பி மாதவனுடைய படங்கள், இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து த கிரேட் மாஸ்டர் உதிரிப்பூக்கள் மகேந்திரனுடைய படங்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கோம்ல. ஏன் பேசுகிறோம்? ஏன் இந்த 30-40 வருஷமாக ஏன் சேதுவை பற்றி பேசிக்கிருக்கோம்? சேதுக்கப்புறம் நான் வந்து பாலா வந்து எக்ஸ்ட்ரானரி படங்கள் நிறைய படங்கள் எடுக்கல, சில படங்கள் எடுத்தார். ஆனால் சேது அளவுக்கு வர முடியல. ஏன் சேது எக்ஸ்ட்ரானரியாக பேசுகிறோம்? அது பாலாக்கும் தெரியும். ஸோ தில்லானமங்கலம் பற்றி என்ன பேசிக்கிருக்கோம்? ஏன் அன்பேவா வந்து ஒரு பல்ப்பு தான், ஒரு காதல் படம் தான், ஆனால் என்ன ஏன் பேசிக்கிருக்கோம்? அந்த படத்தில் இந்த கிரேஸ். ஸோ நம்ம ஒரு படத்தை இந்த டைமில் நல்லா இருக்குன்னு பேசுகிறது வந்து வியாபாரத்தனமாக ஓடிச்சு. ஆனால் டைம்லேயே ஒரு 40-50 வருஷம் அது நிற்குதா? எத்தனை படங்கள் நம்ம திருப்பி பார்க்குறோம்? இந்த 20 வருஷம் வந்த படங்களில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்களில், கமர்ஷியல் படங்களில் திருப்பி பார்ப்போமா? டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடிடியில் பிளாட்ஃபார்மில் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம பார்க்குறோம். ஆனால் எத்தனை படத்தை பார்க்க முடியும்? இன்றைக்கி நேற்று வந்த படங்கள் நான் சொன்ன அந்த 2-3 படங்களை பார்க்க முடியல, அவ்வளோ பேடாக இருக்குது. ஸோ அப்போ என்ன வருதுன்னா, தெர் இஸ் அ மெத்தடாலஜி டு மேக் அ ஃபிலிம், பிகாஸ் இட்ஸ் a ஹியூஜ் ஒர்க் ஆஃப் ஆர்ட். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சீன் நான் வந்து பேச வந்தேன், இந்த மைக்கை மட்டும் ஒரு 10 நிமிஷம் இந்த பையன் வந்து அரேஞ்ச் பண்ணான். பார்த்தீங்களா? மைக்கை 10 நிமிஷம் அரேஞ்ச் பண்ணான். இந்த லைட்டிங் எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரம் நீங்கள் செட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பேட்டிக்கு இவ்வளோ செட் பண்ண வரனா, ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை ஒரு 2 கோடி பேர் 3 கோடி பேர் பார்க்க போகிறாங்க உலகம் ஃபுல்லாக. அதுக்கு நம்ம என்ன மாதிரி செட் பண்ணணும்னு கேட்குறேன். அப்போ அது எவ்வளோ பண்டிதம் பெற்றுக்கணும்னு கேட்குறேன். இதுதான் கேள்வி. ஸோ த சினிமா இஸ் ஆக்சுவலி வென் இட்ஸ் an art, then it's an பிகாசோ சொல்கிறாரு, எனக்கு 60 வருடங்கள் தேவைப்பட்டது நான் குழந்தை போல் வரையன்றார். இட் டுக் 60 years to draw like a child என்றார். அப்போ நம்ம சொல்லுவோம், உடனே என்னடா குழந்த மாதிரி வர்றதுக்கு 60 வருஷம் என்ன? அதில் மிஸ்ட்ரி இருக்குது. அதுக்குள்ள அந்த வரைதல்ல நீங்கள் கொர்னிக்காவை பார்க்கும்போதோ, அல்லது வந்து அவருடைய ப்ளூ பீரியடை பார்க்கும்போதோ, இல்லை அவருடைய நியூட்ஸை பார்க்கும்போதோ, ஐ திங்க் நீங்கள் ஒரு வருஷம் உட்காந்து பார்க்கலாம் அந்த படத்தை. நான் செசானுடைய ஆப்பிளில் போய் நான் பார்த்தேன் ஃப்ரான்ஸில். ஒரு 2 hours பார்த்துருப்பேன். அந்த செசானுடைய ஆப்பிளில் நான் சின்ன வயசில் சாப்பிட்ட ஆப்பிள்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது அந்த ஆப்பிள் இருந்துச்சு. போன வாரம் சாப்பிட்ட ஆப்பிள் இருந்துச்சு. ஆதாம் ஈவாலுடைய ஆப்பிள் அதில் இருந்துச்சு.
நான் இறந்து போகிறதுக்கு முந்தி சாப்பிட போகிற கடைசி ஆப்பிளும் அதுக்குள்ளே இருக்குது. அது என்ன? நீங்கள் செசானே பாருங்கள், தெரியும். செசானே வந்து சொல்கிறாரு, அவங்க நண்பன்ட்ட சொல்கிறாரு, அவருடைய பயோகிராஃபியில் படிக்கும்போது சொல்கிறேன், செசானே சொல்கிறாரு, அவன் நண்பன்ட்ட ஸ்கூலில் படிக்கும்போது செசானா வந்து ஸ்கூலில் படிக்கிறார், 8ஆவதோ 9ஆவதோ. அவர் சொல்கிறார் நண்பன்ட்ட, டேய் எங்கடா இருப்பேன் அப்படின்னு கேட்குறான் நண்பன். நான் கரெக்டாக ஸ்கூல் முடிஞ்ச உடனே அந்த வெட்கப்பட்டு தலை குனிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல அந்த மரத்துக்கு கீழே நிற்பேன் அப்படின்றான். ஸ்கூல் படிக்கும்போது பல்சாக்கிட்ட சொல்கிறார். பல்சாக் கேட்குறேன் எங்கடா இருப்பேன், ஸ்கூல் முடிஞ்சோன்னே எங்கடா இருப்பேன், அந்த ஸ்கூலுக்கு அந்த பக்கம் நான் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சிக்கிட்டு இருக்கும்ல ஒரு மரம், அங்கே நிற்பேன்றார். ஸோ ஒரு 12-13 வயசில் செசானேக்கு ஒரு மரமாக தெரியவில்லை. அந்த மரத்துக்குள்ளே ஒரு கேரக்டர், அந்த மரத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பெண், அவள் தலை குனிஞ்சு வெட்கப்பட்டு இருக்க ஒரு பெண்ணை பார்க்குறார். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டு, தட் இஸ் வை அவனுடைய ஆப்பிளில் எல்லா ஆப்பிளும் இருக்குன்றேன். ஸோ அந்த மாதிரி அதுக்கு எப்படி ஒரு ஆர்ட்டு, அதே மாதிரி தான் சினிமாவும் ஒரு ஆர்ட். ஸோ சினிமாக்குள்ளே இவ்வளோ நுட்பங்கள் ஒளிஞ்சிருக்கு. இந்த சினிமாவை இப்படி பார்க்கணுன்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நான் பேசும்போது கொஞ்சம் அரகன் டோனாக இருக்கும், நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். புரியுது. இப்போ இதில் வந்து இப்போ நான் அதனால தான் சொன்னேன், இப்போ நான் எவ்வளோ தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கும்போது, நான் வினோத் படத்துக்கு முந்தியும், நான் கொட்டுக்காளிக்கு முந்தியும், கடைசி வரைக்கும் போது என்னுடைய படங்களை நிராகரிக்கிற தைரியத்திலேருந்து நான் பேசுகிறேன் ஆக்சுவலாக. ஸோ அதை நீங்கள் ரொம்ப தாழ்மையோடும் ரொம்ப அன்போடும் புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரைட், தேங்க்யூ ஃபார் தட் எலாபரேட் ஆன்சர். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த கான்வர்சேஷனோட நிறைவுக்கு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் மேபி 1-2 விஷயங்கள் நித்யா மேனன் அவங்க வந்துட்டு சமீபத்தில் நீங்கள் ரொம்ப எம்பத்தியோடு அவங்கள நடத்தினதுனால ஒரு இடத்துல சொல்லி உங்கள் மேலே ஒரு பெரிய பாசம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம ஈவன் ஹிஸ்டாரிக்கலி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷனுடைய ஒரு பியூரிட்டி, நான் எதிர்பார்த்த ஒரு படம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல இயக்குனர்கள் ரொம்ப கடுமையாக செட்ஸில் நடந்துக்கிட்டதாகவும், அந்த விஷனுக்காக எதை வேணால் நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருந்ததாகவும் நம்ம பல கதைகள் படிக்கிறோம். கியூப்ரிக் அவர்கள் ஞாபகத்துக்கு வராங்க, கேமரன் அவர்கள் ஞாபகத்துக்கு வராங்க, இந்த மாதிரி பல பேர்கள் தோணுது. கேன் யூ டாக் டு மீ அபவுட் இதுக்குள்ளே ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறதை பொறுத்து, ஒரு படத்தை நான் நினச்ச மாதிரி எடுக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷன் தேவை, அதை அமல்படுத்துவதற்கு நிறைய வேலைகளை இங்கே செய்ய வேண்டியிருக்கு. இருந்தும் ஹவு டு ஐ ட்ரீட் பீப்புள் வைல் ஐ எம் மேக்கிங் திஸ் ஃபில்ம் அப்படின்றதுல சில பேர் சறுக்கியிருக்காங்க வரலாறு எடுத்து பார்த்தோம்னா. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு கிரியேட்டராக? முதல்ல பேசிக்கலி ஐ லவ் பீப்புள். என் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து என்னை விட்டு போன 250 அசிஸ்டன்ட் டைரக்டரில் ஒரு 200 பேர் என்னுடைய பரம எதிரிகளை கூட மாறியிருக்காங்க. ஒரு 10 பேர் 15 பேர் என்னை இன்னும் நேசிக்கிறாங்க. நாளாக இன்னும் நேசிக்கிறாங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது நம்ம கடுமையாக இருக்க வேண்டியது, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில், ஒரு தாய் ஸ்தானத்தில் கடுமையாக இருக்க வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பேரன்பு எப்பொழுதுமே எழுவழிக்கிட்டே இருக்குது. ஆர்டிஸ்ட் பொறுத்தளவு எனக்கு வந்து நடிகர்கள் பொறுத்தளவு அவங்க பெரிய அவங்க ஆச்சரிய குறிகளாக நான் பார்க்குறேன். அந்த ஆச்சரிய குறிகளை நான் எடுத்து வைக்கிற இடத்துல நான் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லியிருந்தால் மட்டுமே அந்த இடத்துல வைக்க முடியும். இல்லைன்னா அது ஜாரிங் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி அவங்கள நடத்துகிறோம் அப்படின்னா, அது வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வேறுபடுது. இப்போ பாலா ரொம்ப கடுமையாக இருப்பார். பாலா பார்க்கும்போதெல்லாம் அடிச்சிருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். தியாகராஜன் குமாரராஜா ரொம்ப கடுமையாக ஸ்பாட்டில் இருப்பான், நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதே அசிஸ்டண்ட்டை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து சார் அவர் எங்கள் அப்பா சார் அப்படிம்பாங்க. ஸோ வெளியே சொல்கிற விதம் வேறு. ஏதோ ஒரு வகையில் அவன் கொடுக்க வேண்டிய தருணத்தில் அவன் தாயுள்ளத்தை கொடுத்துட்றான், அவனுடைய தாய்மடியை கொடுத்துட்றான், தலையை வட்டி கொடுத்துட்றான். சில நேரங்களில் அந்த ஸ்பாட்டுலன்னு வரும்போது, அந்த கேமரா இடத்துல வரும்போது ஒரு ஸ்பேஸு, ஒரு ஜோன், அந்த எம்டி ஸ்பேஸு, பீட்டர் புரூக் சொன்ன ஒரு எம்டி ஸ்பேஸில் வரும்போது அவன் கடுமையாக நடந்துக்கிறான். எல்லா அப்பா அம்மாவும் ஒரே மாதிரியாக இருக்காங்க, எல்லா தாயும் ஒரே மாதிரி இருக்கா? அப்படி கிடையாதுல்ல. நம்ம அப்படி தான் பார்க்கணும். மனித மரபுக்கு மீறின சில செயல்கள் சில பேர் நடந்துடுறாங்கள, அதை வந்து பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னால் நினச்சி பார்க்க முடியல. இப்போ நித்யா மேனனா நான் வந்து அவள் எப்படி சொல்கிறது, என் மகள் இந்த பக்கம் உட்காந்துருக்கான்னா அவளும் இந்த பக்கம் தான் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன். நான் விஷாலை நான் அப்படி தான் நடத்தினேன். என் மகள் இங்கே உட்காந்துருப்பா, விஷால் இங்கே தான் உட்காந்துருப்பேன். இப்போ விஷாலோட சண்டை போட்டு வந்தாங்கனால விஷால் மேலே ஒரு துளி கூட எனக்கு வந்து இல்லை. விஷால் என்றைக்குமே எனக்கு ஆச்சரியமானவன், என்றைக்குமே என்னுடைய குழந்தை நண்பனவன், என்னை இன்னும் நேசிக்கிறான்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி
நந்தலாலாவில் வந்து ஆடிஷனுக்கு வந்துட்டு நிராகரிக்கப்பட்டவன் தான் வந்து தியாகராஜன், நம்ம விஜய் சேதுபதி. நீ வேணான்னு சொல்லி நிராகரிச்சிட்டேன். அந்த கோவம் எனக்குள்ளே வச்சுட்டு அவன் பெரிய டைரக்டர், பெரிய ஆக்டர் ஆன பிறகு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்னை பார்த்துட்டு கோவமாக போனதும் இருக்குது. ஆனால் அதே குழந்தை சைக்கோவை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான்னு எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நாங்கள் 2 பேரும் அந்த இரவு ஃபுல்லாக இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய மனதை நாங்கள் ரிப்பேர் பண்ணி நாங்கள் ரொம்ப இன்றைக்கி ரொம்ப இணைஞ்சிருக்கோம். இப்போ என் வீட்டில் ஒரு பையனா, அவன் வீட்டில் அவன் மனைவிக்கு நான் ஒரு அண்ணாவா நான் இருக்கிறேன். ஆக்சுவலாக நாசர் வந்து நான் சித்திரம் பேசி முடிச்சுட்டு வெளியே ப்ரிவ்யூ பார்த்துட்டு வெளியே வரவர் மூஞ்சியெல்லாம் அப்படியே செகப் ஆகிட்டு அவருடைய வாட்சை கழட்டி என் கையில் மாட்டினார், அந்த அண்ணாச்சி மாதிரி. இன்றைக்கி வரைக்கும் அவங்க குடும்பத்தில் நான் ஒரு பையனாக இருக்கிறேன். ஒருவேளை நான் என்னுடைய நடிகர்களை வந்து நான் ரொம்ப சில பேர்ட்ட ரொம்ப கடுமையாக இருப்பேன், கெட்ட வார்த்தையெல்லாம் நிறைய பேசுவேன். ஆனால் அது மியூசிக்கல் அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அது வெளியேருந்து பார்க்குறவங்க ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு மாடு பத்துறவர் வந்து கெட்ட வார்த்தை சொல்லி தான் மாடு பத்துவார், பார்த்துருக்கீங்களா? மாடு ஓட்டி தார்குச்சி எடுத்து குத்துவார். கெட்ட வார்த்தை சொல்லி தான் எங்கே வேணும் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லுவார். ஆக்சுவலி நான் ஒரு மாடு ஓட்டி தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி மாடு ஓட்டினா இன்னொரு அப்போ நடிகர்கள்லாம் மாடாக இல்லைங்க, நம்ம எல்லாருமே மாடு தான். இப்போ நான் வந்து ஒரு ஷெப்பர்ட் மாதிரி ஆயிடுறேன். சில நேரங்களில் அந்த ஷெப்பர்டாக நான் வந்து கிறிஸ்துவாகவும் இருப்பேன், சிவனாகவும் இருப்பேன், நபிகள் நாயமாகவும் இருப்பேன். ஹவு மச் இஸ் டூ மச் அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டூ மச் அப்படின்றது வந்து ஏன்னா அல்டிமேட்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் டூ மச்ன்றது. அப்படியா? ஓகே. நம்ம தெரியாமல் நம்மளுடைய ஆங்கரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம ஆங்கர் லெவல் இருக்குது. அதாவது அந்த ஆங்கர் வந்து ஹர்ட் பண்ணுற லெவல் இருக்குது. ஆங்கர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி குவாலிட்டி. as long as it communicates, it dispels the idiocy. என்னை பொறுத்தவரை நான் ஆங்கர் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். I always get angry when I want to dispel the idiocy, remove the dumbness. I use my words. I never even felt to raise my hand. My whole life என் மனசுக்குள்ள கூட கை ஓங்கினதே கிடையாது. ஓங்கினது இல்லை. ஒரே ஒரு தடவை காலேஜில் என் நண்பனை அரைஞ்சிட்டு நான் இன்றைக்கி வரைக்கும் அவனை பார்க்கும்போது சாரி கேட்டுகிட்டே இருப்பேன். இன்றைக்கி வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி பார்க்கும்போதெல்லாம் சாரி கேட்பேன். வீட்டு பக்கத்தில் ஒரு நாள் ஒருத்தரோட சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் என்னை கூப்பிட்டு போனால் அந்த போலீஸில் இருக்கவர் என்னை பார்த்துட்டு என்னை வார்ன் பண்ணுறேன். என்ன தம்பி இவ்வளோ சின்ன வயசுலேயே அவனுக்கு இவ்வளோ கோவம்னு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்கள் வீடு வரைக்கும் நடந்து வந்து ஒரு 2 நாள் நான் சாப்பிடாம நான் அதை ப்ராசஸ் பண்ணேன். ஏன் இவ்வளோ ஆங்கர் வந்துச்சு அப்படின்னு. ஸோ ஐ திங்க் ஐ எம் ஏபிள் டு ப்ராசஸ் மை ஆங்கர். ஸோ அந்த கை ஓங்குதல நீங்கள் யூ see it as too much. இல்லை அது வந்து nobody has got right to punish anybody. Right. Nobody has got right to raise their hands actually. நீங்கள் திட்டலாம், அவங்க அசிஸ்டன்ட் நீங்கள் திட்டணும். அசிஸ்டன்ட் வெளியே போயிட்டு கதவை சாத்தி என்னை திட்டணும். அவன் நேராக என்ன திட்டணும்னா வெளியே போய் திட்ட தப்பு கிடையாது. ஆனால் how can you even hurt somebody? என் அசிஸ்டண்ட்டு நானும் போய்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தன் அசிஸ்டண்ட்டையோ என்னையோ தாக்குறதுக்கு வந்தான்னா நான் தான் தாக்குவேன். அது தாக்குதல். என்னுடைய பர்சனல் சேஃப்டியை நான் வந்து சரி பண்ணிக்கிறேன். நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கேன். நான் அவனை அடிப்பேன். அடிக்கும்போதும் அதில் அறம் இருக்கும். அடிக்கும்போது அவன் உயிரை பத்திரமா பார்த்துக்கணும். நான் உங்களை ஒன்று கேட்கவா? ஒருவேளை நீங்கள் அசிஸ்டண்ட்டெல்லாம் இருந்திருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு பவர் டைனமிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கதிர் சாரோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கதிர் சார் ஒர்க் பண்ணும்போது அவர் 11வது மாடி ஆக்சுவலி அந்த அவங்க எங்களுடைய நான் ஒரு நாள் மத்தியானம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அந்த காப்பி பண்ணிட்டு உட்காந்து என்ன பண்ணேன், ஒரு 4:30 மணி ரொம்ப டயர்டாகி என்ன பண்ணேன், வெளியே எட்டி பார்க்குறேன். அந்த பக்கம் வந்து வெளியே எட்டி பார்க்குறேன், ஒரு காற்று கிடைக்கிறேன். வெளியே எட்டி பார்த்தா கீழே பார்த்தா கதிர் சாருடைய கார் இருக்குது. அந்த கார் மேலே ஒருத்தன் சம்பந்தம் இல்லாமல் சாஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மாடி தெரியுது, மேலே பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் மேலே வந்து எட்டி பார்த்தேன், என்னை பார்த்து டக்குன்னு அந்த கால் மேலே மயக்கமாக ரொம்ப சாகிறான். எனக்கு தெரிஞ்சிச்சு அவன் ஏதோ பண்ணுறான்னு. நான் என்ன பண்ணேன், டக்குன்னு கதவை திறந்து கதிர் சார் வந்து யார்கிட்ட பேசிக்கிருந்தார், ஒரு மேனேஜர்கிட்ட. கதவை திறந்து சார் கீழே வாங்க சார் சொல்லிட்டு ஓடுறேன். நான் கீழே ஓடி போய்ப்பானா அவன் அதுக்குள்ளே என்ன பண்ணேன், கல் எடுத்து உடச்சி கையை உள்ளே விட்டுக்கிட்டு இருக்கான். உள்ளே ஒரு சூட்கேஸ் இருக்குது. நான் போன உடனே என்ன பண்ணேன், என்னை விட நான் 5-8னா அவன் ஒரு 5-6 இருப்பான். நான் போன உடனே என்னை அடிக்கிறான். என்னை போன என்ன பண்ணுறான், கை இப்படி குத்துறான். ஏதோ கை வச்சு மூஞ்சில் அடிக்கிறான். நான் கையை பிளாக் பண்ணுறேன். அவனை காலை தட்டி கீழே நான்
அவனை அட்டாக் பண்ணி மேலே ஏறி உட்காந்து 2 கையை பிடிச்சேன். ஐ லேர்ன் தட் ஸ்கில் இன் மை மார்ஷியல் ஆர்ட்ஸ். நான் பிடிச்சிட்டேன் ஒழியா அதுக்கப்புறம் அவனை தாக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் மேனேஜர் வந்து அவனை வந்து 2 கையை பிடிச்சி 2 அறை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் கூட்டிட்டாங்க. அப்புறம் கையை பின்னால் கட்டிட்டு நாங்கள் போலீஸ் கூப்பிட்டோம். போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. சரி. திருட்டை தடுக்கணும். அந்த இடத்துலையும் அவனை வந்து தாக்குறதோ, ஒருவேளை அவன் கத்தி எடுத்து என்னை அசால்ட் பண்ணியிருந்தான்னா நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு வேளை நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு சீனியர் ஃபில்ம் மேக்கரோட வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல நீங்கள் இந்த தொழிலை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்கள் கரியர் கெடக்கூடாதுன்னு பார்க்குறீங்க, வேறு இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு கெடாமல் இருப்பது, உங்களுக்கு நல்ல பேர் சம்பாதிப்பது மிக அவசியமான ஒரு இடம். ஒருவேளை அந்த இயக்குனர் உங்கள் மேலே கை ஓங்கினாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த மாதிரி சூழலில் உங்கள் பர்சனல் நீங்கள் இது எப்படி நியாயமான ஒரு பதிலாக எப்படி ரெஸ்பாண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, என்னுடைய டேரக்டருடைய ஆங்கர் சென்சிபிலிட்டியை நான் பார்ப்பேன், அவருடைய லெவல் பார்ப்பேன். இப்போ அவர் வந்து அப்யூசிவான பர்சன் அப்படி வச்சுங்க, ஏற்றவொன்னே ஒருத்தனை அடிக்கிறது அப்படின்னா, முதல்ல அங்கேருந்து அவர்கிட்ட ஜாயினே பண்ணக்கூடாது. அவர்கிட்ட இருந்து பார்த்தவொடனே கண்டுபிடிச்சி விலகிடணும். ரைட். அப்படி இல்லாமல் ஒரு நாள் அவர் என்னை தாக்கிட்டார் அப்படின்னா, உடனடியாக அவளை தாக்கணும் அவசியம் இல்லை. தாக்கணும்னு சித்தலாம் போகல, எனக்கு ரத்தம் வரல, எனக்கு பெரிய அடிப்படலை, மனசு ரீதியாக கொஞ்சம் உடஞ்சிருப்பேன் ஒழிய அதை அவர்கிட்ட க்ளீனாக கம்யூனிகேட் பண்ணணும். என்னென்னா, சார் நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய தவறு, உங்களை என்னால் அடித்து வீழ்த்த முடியும், உங்களுக்கு குருந்த ஸ்தானம் நான் கொடுத்துருக்கேன், இதை பண்ணக்கூடாது ஐயா, நான் இனிமேல் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ண மாட்டேங்க அப்படின்னு நான் அந்த இடத்துல விலகணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மனிதர் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அவருக்கு நடக்கும். அவருக்கு வந்து எந்த மாற்றமும் நடக்கலை அப்படின்னா அவர் மனநிலை காப்பகத்தில் சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்காருன்னு அர்த்தம். ஸோ அவர் வந்து தெரப்பியோ ஏதோ போய் ஆகணும். ஸோ தெர் ஆர் ஸ்டெப்ஸ். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதாவது வந்து நெக்ஸ்ட் டோர் சைக்கோபேத்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நான் கண்ணாலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்து கரெக்டாக 8:30 மணிக்கு அடிக்க ஆரம்பிப்பார் மனைவியை. 15 நிமிஷம் அடிப்பார், 8:45 வரைக்கும் அடிப்பார். இப்போ இது யாருமே கேட்குறதில்ல, சின்ன வயசில் யாருமே கேட்குறதில்ல, எங்கள் அப்பா கூட கேட்குறதில்ல. ஒரு நாள் நான் போய் கேட்டுட்டேன், நான் சின்ன வயசுலேயே கேட்டேன், என்ன அங்கிள் இப்படி அடிக்கிறீங்களே அப்படின்னு நான் கேட்டேன்னா ஷாக் ஆகிட்டார். ஆனாலும் அவர் திரும்பி மறுநாள் அடித்தார். ஏன்னா மனப்பிறழ்வு அவருக்கு அப்போ அந்த வீட்டில் அதை பற்றி நினைக்கவே இல்லை, அவர் பிறழ்வு இருக்கார் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு என்னன்றன்னா, அவர் வந்து ஒரு சின்ன ஆல்கஹால் இன்டாக்சிகேஷனில் அதை ஒரு இதை வச்சுக்கிட்டு பண்ணுறாரு ஆக்சுவலி. புரியுது. ஸோ நிறைய, அதாவது எப்படின்னா, ஒரு மிதமான சைக்கோபேட்ஸு நிறைய பேர் நம்மளுக்குள்ளே உழவிக்கிட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரிலாம் வந்து சென்னைக்குள்ள வந்தது. நான் அது வரைக்கும் சினிமாவில் யாருமே வந்ததில்லை, ரொம்ப அன்பாடு தான் இருக்கேன். நிறையா இப்போ விஜய் சேதுபதியெல்லாம் அவங்க அசிஸ்டன்ஸை நடத்துகிற விதம், மனிதர்கள் நடத்துகிற விதம்லாம் ரொம்ப மேன்மையாக இருக்கும். நீங்கள் வந்து தானு சார் எடுத்துங்க, அவர் எப்படி எல்லாம் மேன்மையாக நடத்துவார், அவர் ரொம்ப அன்போடு நடத்துவார். நாசர் சார். ஸோ அதெல்லாம் எனக்கு இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான இந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு நடந்ததில்லை ஆக்சுவலாக. உங்களுக்கு பர்சனல் நான் இது வரைக்கும் நடந்ததில்லை, நான் அப்படியும் பார்த்ததில்லை ஆக்சுவலாக. வந்து இப்படி நான் இது வரைக்கும் கை ஓங்கினதில்லை, ஓங்கவும் மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம இந்த இன்டர்வியூக்காக நம்ம சும்மா அப்படி பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் இன்டர்வியூஸை ஒரு பர்ஃபார்மன்ஸாக பார்க்குறதாக நீங்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தீங்க, விச் ஐ தாட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸில் நிஜ வாழ்க்கையில் இருக்கிறத விட ஒரு நிஜம் அதில் இருக்கும், ஒரு உண்மை அதில் இருக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸில் அப்படின்னு சொன்னீங்க. அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் விரிவாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் பேசும்போது எனக்கு வந்து ஒரு சேர் கொடுத்து, ஒரு மைக்கு கொடுத்து, ஒரு 50 லட்சம் பேர் இந்த இன்டர்வியூவை பார்க்க போகிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. திஸ் பிளாட்ஃபார்ம் இட் செல்ஃப் இஸ் அ ஸ்டேஜ் ஃபார் டு பெர்ஃபார்ம்னா வந்து பொய் சொல்லுதல் கிடையாது. சொல்லப்போனால் பெர்ஃபார்ம்னா இஸ் த மோஸ்ட் ட்ரூத்ஃபுல் பிளேஸ். த வெரி வேர்ட் பெர்ஃபார்ம் இஸ் ஆல்சோ தட் ஆக்சுவலி. டு ஃபார்ம், அண்டர் ஃபார்ம் ஆக்சுவலி. யோசிக்காமல் பேசுகிறது இது ஒரு வகையில் ரிசைட்டல். இப்போ சஞ்சய் சுப்ரமணியம் வந்து பாடினார்னு எப்படி பாடுவார்? அவர் எல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பார், எல்லா ராகத்தையும் பண்ணியிருப்பார், எல்லா நோட்ஸையும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். பெர்ஃபார்ம் பண்ணுற இடத்துல அதெல்லாம் ஞாபகமே வராது. டேவிட் மெமட் சொல்கிறாரு, அதாவது நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா, எதுக்கு ஒர்க் பண்ணுறதுனா டு பைபாஸ் த கான்ஷியஸ் அப்படின்றார். ஸோ டைரக்ட் ஆக்சஸ் டு தி அன்கான்ஷியஸ். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் மை நெக்ஸ்ட் வேர்ட், பட் தேர் வில் பி a coherence, there will be a clarity, and there will be some sort of something which itself is so new to me. But I don't be aware of that.
இட் ஹாஸ் டு பி ஸ்பான்டேனியஸ் வந்துட்டாவே வந்துடும் ஆக்சுவலி. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி படிப்பு, அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ என் கூட நண்பர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது என் நண்பர்கள் வந்து ரொம்ப முக்கியமான நண்பர்களாக பார்க்குறேன். நான் வந்து சங்கர் சுப்பிரமணியமோ அல்லது வந்து வரதுவோ அல்லது வந்து இசையோ சாம்ராஜோ ராமோ வெற்றிமாறனோ தியாகராஜன் குமாரராஜோ, these people are very spontaneous people and they work very hard, they read a lot and they discuss about great things and they discuss about life always. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு இலகுவாக தான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு பெரிய இதில் இருக்குது ரிஸ்க். தெர் ஆர் some of the places where I can hurt people's sentiment or I can hurt some of the அன்ரூலியாக சில டைம் தெரியும். அவங்களுடைய ஃபிலாசபி, அவங்களுடைய சைக்காலஜிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எதிர்ப்புத்தன்மை தெரியும். அது எதிர்ப்புத்தன்மை இருக்கட்டும், அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அது அப்படி ஒரு டயலாக் இருக்கட்டும். டயலாக்ன்றது வந்து டயலக்டிக்கலாக இருக்கலாம், டயலாகாகவும் இருக்கலாம். சம்டைம்ஸ் இட் பி டயலக்டிக்கல், இட் இஸ் டோட்டலி ஆப்போசிட் சம்படிஸ் பர்சன். இப்போ நான் சொன்ன பாருங்க 2 படம் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு கோவம் வரும். ஆமாம். ஆனால் என்ன பண்ணுறேன், அதில் என் படத்தையும் நான் பேக் பண்ணுறேன். ஸோ அப்புறம் இந்த மாதிரி டிபேட்டு ஒரு இன்டர்வியூ இல்லை அப்படின்னா தென் தட் இஸ் நோ பாயிண்ட்னு நினைக்கிறேன். அப்புறம் தென் ஐம் லையிங் வெரி ஐம் ஜஸ்ட் ஹைலைட்டிங் தட் ஐம் a greatest person ever walked on the earth அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துடும். நீங்கள் பல விஷயங்களில் அழகு தன்மை பார்க்கக்கூடிய ஒருவர் இல்லையா? இஃப் ஐ ஹேட் டு ஆஸ்க் யூ, இருக்கிறதுலேயே ரொம்ப பிஸாரான ஒரு எந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு அழகு தன்மை உங்களால் பார்க்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஏதாவது தோணுதா? எவ்ரி ஷாட் வைக்கும்போது அப்படி தான் தெரியுது. எவ்ரி ஷாட் இஸ் ஆக்சுவலி நான் பிசார் சுச்சுவேஷனில் ஒரு பெரிய ஆர்டர் அதுக்குள்ளே வருது ஆக்சுவலி. அப்புறம் எல்லா மொமெண்ட்டும் ஒரு பிசார் மொமெண்ட் தான். அப்படியா? படிக்கட்டில் இறங்கும்போது எவ்ரி படிக்கட்டுடைய எட்ஜ் இட்ஸ் அ பிசார் மொமெண்ட். இட்ஸ் லீட்ஸ் யூ டெத் ஆர் லீட்ஸ் யூ டு தி பாத். ஒவ்வொரு படிக்கட்டும் அதுதான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. படிக்கட்டில் வந்து எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. ஸோ ஐ திங்க் எவ்ரி மொமெண்ட் வேர் இஃப் ஐ கெட் டவுன் இன் மை கார், த கார் மே கெட் இன் டு ஆக்சிடென்ட். காரில் ஏறுக்கும்போது ஒரு நாய் வந்து கடிச்சிட்டு எனக்கு ரேபிஸ் நோய் வந்துருக்கலாம். ஐ கேன் டை. ஸோ எவ்ரி மொமெண்ட் இஸ் அ பிசார் மொமெண்ட் ஆக்சுவலி. ஹவு யூ ஆர் ஏபிள் டு மேபி சான்ஸ் இஸ் ஆல்சோ தேர். மேபி எப்படி சொல்கிறது, அது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ வெரி லாங் ஃபிலாசபிக்கல் டிபேட்னு நினைக்கிறேன். லெட் அஸ் நாட் வேண்டர். ரைட். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் திங்ஸ் இன் யுவர் ஃபில்ம்ஸ், மெனி திங்ஸ். ஒரு 2 விஷயம் டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா, ஹவு சின்ன சின்ன இடங்களில் அது தங்குதுன்னு நினைக்கிறேன். என்னை யோசிக்க வைக்குது, என்னை பார்க்க வைக்குது சில விஷயங்களை. ஒரு அவசரத்தோட ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகரல அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் அது வசனங்கள் வழியாகத்தான் வரணுன்ற ஒரு அவசியமும் இல்லை. இந்த ஒரு சூழல், இந்த ஒரு இடம், இந்த ஒரு மனிதனுடைய ஒரு ரெஸ்பான்ஸ் இதுவாக இருக்குது. அது நம்ம காமிச்ச பிறகும் நம்ம அங்கேருந்து உடனடியாக அடுத்து வேறு ஒரு நகர்வுக்கு நம்ம ஓடிடணும்னு அவசியம் இல்லை. இது ஒன்று நடந்துருச்சு, வா இப்போ கொஞ்ச நேரம் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்றதுக்கான ஒரு இடம் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃபிலிம்ஸில். அந்த ஓவரால் படங்களை பார்க்குற ஒரு பொறுமை இன்றைக்கி குறைஞ்சதாக ஒரு கணிப்பு ஒன்று இருக்குது. ஐயோ இது ஸ்லோன்னு நினச்சிருவாங்க, இது இழுக்குதுன்னு நினச்சிருவாங்க, சீக்கிரம் போயிருங்க. இந்த சூழலில் நீங்கள் உங்கள் படம் எடுக்கும் முறையை பொறுத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஓவரால்? இல்லை, கிராஃப்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கிராஃப்டில் ஸ்பீடு கிடையாது, கிராஃப்டில் இன்டென்சிட்டி தான் இருக்குது. நீங்கள் வந்து சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ஸில் வந்து ஹானிபல் லெக்டர் வந்து ஒரு இடத்துலேருந்து தப்பிப்பான். இப்போ தப்பிக்கும் போது 2 கான்செப்டில் வந்து கொண்டிருப்பார் அவர். ஒரு கான்ஸ்டபிள் கீழே செத்து கிடப்பார், அவரை வந்து அவருடைய இதை எடுத்து ஸ்டம்ப் எடுத்து அடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஒருத்தரை வந்து மேலே வந்து இவருக்கு பதிலாக தொங்க விட்டுருப்பார். ஆக்சுவலாக இந்த இடத்தினுடைய இன்டென்சிட்டியை இது வரைக்கும் இங்கிலீஷ் சினிமாவில் யாருமே எடுக்கலை. 25 வருஷத்துக்கு முன்னால் வந்த ஜான்டோ அப்படின்ற ஒரு கேரக்டர், 7ல் வந்த கேரக்டர், அந்த கிளைமேக்ஸு, அந்த பெட்டியை திறக்கும்போது பிராட் பிட்டு வாட்ஸ் இன் தி பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ளே இருந்த தலையை பார்க்கும்போது அவன் பட்ட கஷ்டத்தையும், அந்த சாமர்செட்டுன்ற ஒரு கேரக்டரும், அந்த லொக்கேலும், அந்த ஒரு சபப்பில் இருந்த அந்த எலக்ட்ரிக்கல் அந்த 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 வனம் இருக்குது, எலக்ட்ரிக்கல் வனம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வனத்துக்குள்ளே இருந்த ஒரு விஷுவலைசேஷனை இன்றைக்கு வரைக்கும் எந்த படமும் டச் பண்ணல. லாரன்ஸ் ஆஃப் அரேபியாவில் இருந்த ஒரு வைட் லேண்ட்ஸ்கேப்பை இன்றைக்கி வரைக்கும் காட்டல.
அப்போ இன்றைக்கி வந்த படங்கள், நோலன் படங்களில் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு மேஜிக் இருக்குது. அந்த மேஜிக் இது வரைக்கும் நம்ம பார்க்காத மேஜிக்கு. ஆனால் நோலன் அவருடைய எல்லா படத்தையும் அவர் வந்து குப்ரிக்கோட படத்துக்கு டெடிகேட் பண்ணுறாரு. T2ல் நம்ம பார்த்த அந்த ஹீரோயிக்னஸ் வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு படம் வரல. டெர்மினேட்டர் 2ல் அந்த ஹீரோயிக்னஸ். ஸோ அதனால் வந்து ஹியர் அண்ட் தேர் இருக்குது. ஒரு நல்ல ஆர்ட்டு டைம்லெஸ், நல்ல ஆர்ட்டு, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆர்ட்டு, ஒரு சங்க இலக்கியங்கள் எழுதி 5000 வருஷம் ஆயிடுச்சு. வாய்மை எனப்படுவது யாதனில் அப்படின்ற ஒரு குறள் எழுதி அதுக்கு ஒரு 3000 வருஷம் ஆயிடுச்சு. கிரேட் ஆர்ட் நெவர் கெட் இன்டு த டைமுக்குள்ளே போகவே அது டைம்லெஸ்ல இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு ஹியூமனாக இருந்து இன்றைக்கி நான் வந்ததுனால கான்டெம்பரரி அப்படின்ற ஒரு வார்த்தையில், டெம்போரல் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து நம்ம வந்து அது கணிக்க முடியாது. புல்லாங்குழல் வந்து முதல்ல மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இன்றைக்கி வரைக்கும் புல்லாங்குழல் இருக்குது. ரொம்ப டீப்பரஸ்ட்டு எமோஷனை சொல்லணும், பிரிவை சொல்லணும், மெலன்கலியை சொல்லணும், சோகத்தை சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்க கம்போசர்ஸ் கூட தோ தே டோன்ட் லெட் ரியல் பேம்பு ஃப்ளூட் யூஸ் பண்ணதுனாலும் அந்த பேம்பு ஃப்ளூட்டை வந்து ஃபீட் பண்ண மைக்ரோ ப்ராசஸ்க்குள்ளே இருக்கிற அந்த இதான் வச்சு நம்ம வந்து இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து கிரேட் திங்ஸ் அதுக்கு வந்து டைமே கிடையாது. எல்லா கிரேட் ஆர்டிஸ்ட்டும் ஆர் ஹூ ஆஸ்பயர் டு பி ஏ கிரேட் ஆர்டிஸ்ட், they always find out this timeless space. அதான் ஆர்ட். ரைட். கடைசியாக உங்களுக்கு நிறைய ஈடுபாடுகள் உண்டு இல்லை வாழ்க்கையில்? கலை அதில் ஒன்றுன்னு சொன்னீங்க. சினிமாவை தாண்டி கூட ஐ வாண்ட் டு ஸோ மெனி திங்ஸ் அண்ட் அதுக்காக ஐ மைட் கன்சிடர் மூவிங் ஆன் அப்படின்ற ஒரு விஷயம். அதை பொறுத்து டு யூ ஹேவ் கான்க்ரீட் பிளான்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி? நான் படிக்க வேண்டியது நிறையா, இன்னும் ஒரு 60 இயர்ஸ்க்கு இருக்குது. நிறையா போய்ட்ரி இருக்குது. ஐ எம் ஆல்சோ லேர்னிங் ஜெர்மன் அண்ட் ஃப்ரெஞ்ச் படிக்கிறேன். ஸோ ஜெர்மன் எதுக்கு படிக்கிறேன் அப்படின்னா, அந்த வாட்டி போய் காஃப்காலாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அஃப்கோர்ஸ் ரில்கேவுடைய போய்ட்ரி டூனாலஜிஸ்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒருவேளை அந்த மொழியினுடைய ஆதார மொழியிலேருந்து படித்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ, இல்லை புரிஞ்சுக்கலாமோ அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு மொழியை கற்றுக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் மியூசிக்கில் ட்ராவல் பண்ண வேண்டியது நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து மியூசிக்கை கன்வெர்ட் பண்ணி சினிமாவுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இல்லை, எனக்கே சினிமாவுக்கு அப்பாற்பட்டது ஆக்சுவலாக. ஓகே. ட்ராவல் பண்ணணும் நிறையா. அப்புறம் வேறு ஆர்ட் ஃபார்முக்குள்ளே மேபி பாட்ரிக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஐ வாண்ட் டு லேர்ன் பாட்ரி. நான் சின்ன வயசில் வந்து ஊர்னிலேருந்து மண் எடுத்தாந்து வந்து நான் வந்து காரெல்லாம் பண்ணி வண்டியெல்லாம் பண்ணி கொடுப்பேன் ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு. வண்டி மாடெல்லாம் பண்ணி அதை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். அதை வந்து ஒரு பாட்ரியாக பண்ணலாம், ஸ்கல்ப்சர்ஸாக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஐ ஆல்சோ வாண்ட் டு லேர்ன் ஃப்ளைட் பழகிறதுக்கு, ஓட்டுறதுக்கு பழகலான் இருக்கேன். அப்படியா? அது ஒரு அது கனடாவில் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஒரு போட் வாங்கலான் இருக்கேன். அந்த போட்டை வாங்கிட்டு கடலுக்குள்ளே போகலான் இருக்கேன். ஸோ நிறையா இருக்குது, பெரிய பெரிய ஆசைகள் இருக்குது ஆக்சுவலாக வந்து. அதுக்கு வயசு இருக்காது, வயசு ரொம்ப சின்ன வாழ்க்கை தானே நம்ம வாழ்க்கை. ஆமாம். ஆனால் அதுக்காக வந்து அந்த ஆஸ்பிரேஷனை விடாமல் பண்ணலான் இருக்கேன். நான் எப்படி சொல்கிறது, சுய பரிதாபமாக வந்து சினிமா விட்டு போகணும்லாம் சொல்லலை. இல்லை நானும் அது ஒன் டே ஐ எம் ரியலி கோயிங் டு வாக். நான் சுய நலத்திலிருந்து கேட்குறேன். ஏன்னா எனக்கு உங்கள் படங்கள் பிடிக்குன்றதுனால. ஒரு நாள் வந்து ஐ திங்க், ஏன்னா நீங்கள் பாட்ரி பண்ணுறதுல எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்குமான்னு தெரில. ஆமாம். ஆனால் நீங்கள் படம் எடுக்கிறதுல எனக்கு அது கிடைக்கும். ஆமாம், ஆனந்தம் இருக்குது. ஆனால் அதை ஒரு நாள் ஐ திங்க் ஐ ஷுட் வாக் அவுட்னு நினைக்கிறேன். அது ரொம்ப தீவிரமாக அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அது வந்து ஒரு நாள் ஐ ஷுட் ஹேவ் அ ஃபுல் ஸ்டாப். ஐ ஷுட் ட்ரிஃப்ட் அவே, நாட் டு பேங் அண்ட் டெல். ஆர் யூ ஏபிள் டு see that day now or no? நாட் வெரி நியர் ஃபியூச்சரில் இல்லை. பட் ஆனால் நிச்சயமாக அது வந்து அது ஒரு இடத்துல அந்த ஃபுல் ஸ்டாப் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அந்த தட்ஸ் ஓகே. மே யூ கிரியேட் கிரேட் சினிமா பிஃபோர் தட். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் லெட்டிங் மீ டு எக்ஸ்ப்ளோர் மோர் இன்டு மை அன்கான்ஷியஸ். நன்றி. தேங்க்யூ. தரமான ஃபார்ம்லேண்ட் வாங்க நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் வாங்க. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.
Hey!